गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द वन्दे चन्द्रकलावतंसरमणीं बृन्दारकासेवितां वन्दारो व्रजनन्दनध्रुमलतां मुक्तिस्थलाधीश्वरीं गुरुपादपुरीनाथो दक्षिणद्वारकस्थितः रक्षस्वस्मान् करुणया शरणागतवत्सलः. निर्गुण साक्षीभूतनाன ஸ்ரீ குருவாயூரப்பனே, ஒரு கணகாலம் நினைக்கிற போதே என்ன ஆறுதுனால் சிதபஸ்பதிசரைஹி ஆனந்தமோத்சோத்பரைஹி அங்ககம் ரோமாஞ்சயதி அங்ககம் ஜாசிஞ்சதி. அப்படியே சர்வாங்கங்களையும் ரோமாஞ்சம் உண்டானதும், கண்கள்ல நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு அங்ககம் வியாசிஞ்சதி சரீரம் முழுக்க நனைஞ்சு போறதும் ஒரு சத்தியமான அனுபவமாக இருக்குன்னு பட்சத்தில் சொன்னால், கண்கள்ல நீர்ப்பெருக்கு ஏற்பட்டா சாதாரணமா கண்ண பிரதேசம் நனைஞ்சு போகும், சரீரமே நனைஞ்சு போறதுனால் அதனால அப்படி அருவி மாதிரி விடாமல் வசோத்தாரா ஹோமத்துல எப்படி தைலதார கொட்டுமோ அது மாதிரி கொட்டுறதுன்னு இதுல தெரியுது. அடங்காத கண்ணீர் நோட்டால் அது எப்படி தெரியுமா இருக்கு, துக்கத்தினால இல்லை, சிதபஸ்பதிசரைஹி ரொம்ப குளிர்ச்சியா இருக்காமது. என்னத்தினால என்னால் அந்த சித்த சத்துவமான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யத்தை உணர்றதுனால அப்படி ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்டு சரீரமே நனைந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நாம சங்கீர்த்தனமும் ஒரு ஸ்மரணையும் பண்ணிவிடுறது. மதிம் மதயத்தே மதிம் பிரேரயத்தே, நினைச்ச உடனேயே சொன்ன உடனேயே, சொல்லி ரொம்ப நாள் கழிச்சுலாம் இல்லை, தட்சணமே உடனேயே இது மாதிரி ஏற்படுறதுன்னா ரெண்டு யோகத்தை பற்றி சொன்னால், கர்ம ஞானமயாதி, கர்மயோகம் ஒண்ணு ஞான யோகம் ஒண்ணு. இந்த ரெண்டு யோகத்தையும் தனியா அபியசிச்சா என்ன பலன்னால் அதனால கிடைக்கக்கூடிய பலன்லாம் எப்படி இருக்குன்னால், கர்மயோகத்தையே தனியா அனுஷ்டிக்கிறோம், ஞான யோகத்தையே தனியா அனுஷ்டிக்கிறோம், அதனால அடையக்கூடிய பலன்கள்லாம் எப்போ நாள் துவேட்ச பலம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சுனா என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சான்னு கேட்டால் இல்ல தெரியல விட்ட. சித்தந்தி ஜன்மாந்தரைன்னு ஒரு பதத்தை சொன்னார், எத்தனையோ ஜென்மாக்களுடைய முடிவுல கிடைக்கும். சித்தந்தி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லல, கர்ம மார்க்கத்தினாலையும் கிடைக்கிறது, ஞான மார்க்கத்தினாலையும் கிடைக்கிறது. எப்போ ஜன்மாந்தரைஹி, எத்தனை ஜென்மாக்கள் கழிச்சு தெரியல, அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கு எல்லாருக்கும். அதனால இந்த கர்மாவோ ஞானமோ வேண்டாம்னு சொல்லிவிடல, கர்மா ஞானம் ரெண்டும் வேணும் தான். ஒரே கர்மட்டாலா போய் வளர்த்து கர்மாவை பண்ணி எப்போதும் ஒரே கர்மட்டனா போய் நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு அகங்காரம் ஏறி போய் அப்படியெல்லாம் இருந்து அடையக்கூடிய பலன் இருக்கு, அது துரேட்ச பலம். ரொம்ப நாள் கழிச்சு பட்டஜி சொன்னால் இது யார் சொல்றா தெரியுமா, எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும்னு நான் சொல்லலை, யார் சொல்றா தெரியுமா, யோகீஸ்வரைஹி ஜீயதே. ரொம்ப யோகீஸ்வரான வியாச வால்மீகி பிரபதிகள்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அதை போய் கொஸ்டின் பண்ண முடியுமா யாராரு? யோகீஸ்வரைஹி ஜீயதேங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. உலகத்தை ஒத்தன்னா யோகீஸ்வரன், ஸ்ரீ குருவாயூரப்பன் தான் யோகீஸ்வரன், கிருஷ்ணன் தான் யோகீஸ்வரன். அவன் ஒரு கீதத்தை ஒண்ணு கொடுத்தான், பகவத்கீதைன்னு சொல்லிட்டு அதுலயே அதான் சொல்றாங்க. இந்த ரெண்டு மார்க்கங்கள்னாலையும் நீ என்ன அடையிறது இருக்கட்டும், யோகீஸ்வரைஹி ஜீயதே, யோகீஸ்வரன் பிரசித்தி பெற்ற அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஜீயத்தேன்னு பிரசித்தி பெற்றதான் அந்த கீதையிலையும் இதைத்தான் சொல்றார். அதனால இந்த ரெண்டு மார்க்கத்தையும் இணைக்கிறது இந்த பிரேம பக்தி தான், சாதாரண பக்தி இல்லை. கர்மாவனால ஏற்படக்கூடியது சாதாரண பக்தி, ஞானத்தினால் ஏற்படக்கூடியதும் ஒரு பக்தி தான் இல்லைங்கள. ஆனால் அதெல்லாம் பிரேம பக்தி ஆகுமான்னு தெரியல. இந்த ஞானம் கர்மா இருந்தா தான் இந்த பிரேம பக்தி வரணும்னு கணக்கு ஏதாவது இருக்கா? என்ன கோபிகைகள் எப்படி பகவானை ஆராதிச்சால், யதாவிரத கோபிகானாம்னு நாரத பக்தி சூத்திரம் போய் சொல்றது,
அவளுக்கு என்ன படிப்பறிவு உண்டா? உனது வலது கை என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது, இடது கை சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட படிப்பறிவே இல்லாத அந்த கோபிகைகளுடைய பாத ரஜத்தை உத்தவர் தலையில நடிக்கிறார். பிரகஸ்பதி பாடம் படித்த உத்தவர். அப்படின்னா இப்ப என்ன தெரியுது? இந்த பக்தி பிரேம பக்தி யோகமானது ஒருத்தனுக்கு சித்திக்கிறதுக்கு பெரிய படிப்பு ஞானம் கர்மாவெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தெரியுது. ஒன்னும் அவசியம் இல்லை. எல்லா மனோவிற்த்திகளும் அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனை நோக்கியே இருக்கணும். இருந்தா சாத்தியமாயிடும். குரூரமா என்ன படிச்சிருந்த அவ வீட்டுல கட்டி வேலை செய்யறான். கிருஷ்ணன் போய் அந்த மாமிக்கு காய்கறி வாங்கி வந்து கொடுக்குறான். இவன் மசம் பண்ணா இவனை தூக்கி பழங்களை அடைச்சிட்டான். ஒரு நாளைக்கு பூனைக்குட்டியோட இப்ப பழங்களை பழங்கன்றான். இது மாதிரிலாம் நடந்திருக்கு குருவாயூர் கேத்திரத்துல. இப்படி சாத்தியமாகக்கூடியதா இந்த பிரேம பக்தி உண்மையாலதான் அவனை வசப்படுத்த முடியும். அதனால யோகீஸ்வரர்கள் வியாச வால்மீகி பிரபந்திகளால ரொம்ப கொண்டாடப்பட்டதாக இந்த பிரேம பக்தி மார்க்கம் இருக்கு. கர்ம மார்க்கமும் நல்லதுதான். இந்த கர்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு, கர்மஸ்வரூபம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் புலப்படாது. கர்மா என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்கிறது. ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும்னா அந்த கர்மா இல்லத்தான் கிளியரா சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுது. அப்படி கர்மஸ்வரூபத்தை அறிஞ்சு அந்த கர்மஸ்வரூபத்தினால ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யமானது கிரகிக்கப்படுமே. ஆனால் அதே மாதிரி ஞானஸ்வரூபத்தை அடைஞ்சு, ஞானஸ்வரூபத்தை அடையிறது சாமானியம் இல்லை. அகம் பிரம்மாஸ்மினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தத்துவமசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எதை சொல்றதுன்றது போய் நல்லா புரியணும். அதுதான் டிக்ஷனரியில அர்த்தம் பார்த்து புரிஞ்சுக்கிற விஷயமா அது. தத்துவமசிக்குன்னா டிக்ஷனரி எடுத்து அர்த்தம் பார்த்து நான் தெரிஞ்சு தத்துவமசி தெரிஞ்சு போச்சு எனக்குன்னு சொல்லக்கூடிய விஷயமா அது. அப்படி ரொம்ப பகுஜன்ம பிரயாசையினால் அடையக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஞானத்தினாலையும் இந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யமானது கிரகிக்கப்படுமே. ஆனால் இந்த கர்மஜான மார்க்கங்கள்ல ரொம்ப பரிசீட்சையில் ஏற்பட்டு அந்த மார்க்கங்களால் ஏற்படக்கூடிய பக்தி அது பிரேம பக்தி இல்லை, சாதாரண பக்தி. நிச்சயம் பண்ற கர்ம பக்தி தான். அதெல்லாம் நாம நிச்சயம் அனுஷ்டிக்கிற பக்தி எல்லாம் காலம்பரை எழுந்திருக்கிறோம், ஸ்நானம் பண்றோம், பூஜை பண்றோம், இதெல்லாம் கர்மாவினால உண்டாகக்கூடிய பக்தி. கர்மாவினால ஒரு சித்த சித்தி, அந்த சித்த சித்தியினால ஒரு பக்தி. பக்தியும் பூஜையை பண்றோம், சுவாமிகிட்ட பிரார்த்திக்கிறோம், எல்லாம் பண்றோம். இதுக்கும் பிரேம பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இப்படி இதனாலெல்லாம் இந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சைதன்யமானது கிரகிக்கப்படுமே. ஆனால் அதனால அடையக்கூடிய பலன்கள் சித்தந்தி ஜன்மாந்தரை, பல ஜென்மாக்களுடைய முடிவில சித்தந்தி அனுபவப்படுவதாக ஆகிறது. எந்த படிப்புமே இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சதா சர்வகாலம் நினைச்சு கதிபாண்டன் இருந்தான். என்ன படிச்சிருந்தான்? 90 வயசு கதிபாண்டனுக்கு பானையில வச்சு கிருஷ்ணனை மூடிட்டான். அந்த சரித்திரம் முதல் நாள் சொன்னேன் உங்களுக்கு. பானையை திறந்து பாரு சுவாமி. அம்மா ஆத்துக்கு போயிட்டா உள்ள போயிட்டா இங்க வெளியில வாங்கினான். நான் வெளில வர முடியாது, நீ திறந்து குனிஞ்சு பாரு. நான் கதிபாண்டன் குனிஞ்சு பானையை பார்க்கிறான். உள்ள சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மஜோதி சனாதனம். பிரம்மஜோதி சனாதனம் ஸ்ரீமத் பாகவதத்துல. சனாதனம் எவனுக்கு ஒன்னும் பிறப்பிறப்பு கிடையோ, அனாமயனோ, அப்பேற்பட்ட சனாதனம் என்னைக்கு வந்தான்னு தெரியல, எத்தனை நாள்னு தெரியல. எத்தனையோ பிரம்மா ஓடி போட்டால், எத்தனையோ விஷ்ணு ஓடி போட்டால், எத்தனையோ ருத்ராதிகள்லாம் ஓடி போட்டாள். அப்படி இருக்கக்கூடிய ஆனா அந்த ஸ்ரீ குருவாயூரப்பன் மட்டும் எப்போதும் மன்னிக்கு இருந்த மாதிரியே இருந்திருக்காங்க. அப்படி சனாதனமாக இருக்கக்கூடிய பகவத் தரிசனம் இந்த ததிபாண்டனுக்கு கிடைக்குது. கனகாதிகளால முடியல, பிரம்மாதிகளால முடியல, நாரதாதிகளால முடியல, அம்பரீஷாதிகளால முடியல. எத்தனை யோகீஸ்வரால வாழலாம், எத்தனை கஷ்டப்பட்டிருக்காள் இந்த ஒரு சந்தர்சனத்தை அடையறதுக்கு. ஒரு பிரயாசமும் இல்லாமல், ஒரு யோகத்தையும் செய்யாமல் கதிபாண்டாக கிடைச்சது. அதனால என்ன தெரியுது தெரியுமா? பிரேம பக்தி அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனிடத்துல பிரேம பக்தினா அன்னைக்கே சொல்லியிருக்கேன், எதையுமே யாசிக்காமல் செய்யக்கூடியதான பக்தி. இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டா வியாபாரமா போயிடுச்சு. அப்புறம் நம்முடைய பக்தி எல்லாம் ஏன் பிரேம பக்தியா இல்லைங்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன் கர்ம பக்தி, ஏன் ஞான பக்தின்னு சொன்னேன். போய் என்ன காரணம்னா அதுல ஒரு யாத்திரம் இருக்கு. ஸ்ரீ குருவாயூரப்பா பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அமெரிக்கா போகணும், ஒரு வியாபாரம் இருக்கிறதில்ல. தப்புன்னு சொல்லல, மனுஷ புத்தி அப்படித்தான் இருக்கும். அதுல என்ன வரணும், அதுல என்ன பிரேம பக்தி வரணும். இதையும் இப்படியே கேட்டு கேட்டு கொஞ்ச நாள் கேட்டு ஆமாண்டா போடா, என்னடா கேட்டு என்னடா எதுக்குறா, இதெல்லாம் சுவாமிதான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கடா, இதை கொடுக்காது நாம, அவன் நமக்கு கொடுக்காது என்னடா இருக்கு வேற, அப்படி தோணி போடணும்.
குச்சேலாதிகள்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அடையக்கூடிய நான் தரித்திரம் இல்லைன்னு விட்டார். என்கிட்ட பெரிய செல்வம் இருக்காது, யாருக்கும் இல்லை, மகாராஜாக்கு இல்லைன்னா. துக்காராம் மகாராஜுக்கு சிவாஜி உள்ள வந்தாங்க, மகாராஷ்டிரா ராஷ்டிரபதி சிவாஜி உள்ள வந்து, நீங்க ரொம்ப கஷ்ட தசைன்னு சொல்றாள் எல்லாரும், நிறைய சொர்ணங்கள்லாம் வச்சிருக்கேன், தெளிவா ஏற்றுக்கணும்னா நீ வச்சுக்கொண்ட, உனக்கு தான் கஷ்ட தசையை நீ வச்சுக்கொண்ட. எங்கிட்ட இருக்கிற செல்வம் யாருக்கு தெரியுமா இருக்கு? இந்த வீட்டுடைய செங்கல்லாம் கேட்டுப்பாரு, செங்கல்லாம் பேசினா சொல்லும். எத்தனை விஷயம் நாமா சொல்லியிருக்கு தெரியுமா அந்த செங்கல்லாம், உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அது மாதிரி அவள்லாம் ஏழேன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பெரிய பகவத் பக்தியாக செல்வம் அந்த லக்ஷ்மி ஸ்தாபக ராமணியத்தை சிதைவேயங்கிற ஸ்லோகத்தை தான் சொன்னேன். அந்த மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடியதான தபஸ் இருக்கு அவளிடத்துல. செல்வம்னா எத்தனையோ விதமா இருக்கு. தபோதனாள்னு பேர் அவளுக்கு, கோதனாள்னு பேர் அவளுக்கு. அப்படி தபசாகிய பெரிய செல்வத்தை அடைஞ்சிருக்காள். அதனால இந்த பிரேம பக்தியை கொண்டு ஸ்ரீகுருவாயூர் பண்ணிட்ட வச்சு 24 மணி நேரமும் அகோராத்திரம் அந்த பகவானுடைய திருக்காலடியே தியானம் பண்ணினா என்ன ஆகும் தெரியுமான்னார். ஸ்வச்சிந்தா ஸ்வஸ்வரூபம் குருதைதி திருடம் சிக்ஷையே தேசகாராதி. நாராயணத்துல பின்னாடி சொல்ல போறாரு. ஒரு குழந்தையானது ஒரு புழுவை கொண்டு வந்து கூட்டுல வச்சிருக்கு, கூட்டுல வச்சு அதை கொட்டிப்படுத்து. அந்த குழந்தை மறுபடியும் திரும்பி எங்கேயோ ஆகாரம் கொண்டதுக்காக போயிடுச்சு. அது எப்போ வரும் மறுபடியும் நம்மளை கொட்டுமா அப்படிங்கிற எண்ணத்துல அந்த புழு என்ன தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையாவே மாறி கொடுத்து. அது மாதிரி சொச்சிந்தா சொஸ்வரூபம், அவனுடைய சிந்தை அவனுடைய ஸ்வரூபத்தை அப்படியே உள்ள வாங்கி வாங்கி அகோராத்திரம் மனசுனால வாங்கியத கிரயத்துல தாரணையினால பதிச்சு தியானத்தினால திடப்படுத்தி சமாதி யோகத்துக்குள்ள எவன் போயிட்டானோ அவனுக்கு அப்புறம் என்ன வேணும் உலகத்தை, அவன் மோட்சம் வேணுமா வேண்டாங்கிறான். மோட்ச சௌக்கிய மோட்சம் வேணுமா, முக்தி வேணுமா, முக்தி கராத்திரே என் கையிலே இருக்கு எனக்கு எதுக்கு அப்படிங்கிறான். அது மாதிரி இந்த பகவத் ஸ்மரணமானது ஏற்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா தன் நிலை இழந்து போடுறது, இவனுக்கு தான் யாருன்னு தெரியல, நாமரூபங்கள்லாம் இழந்து போடுறது, ஆனந்தாஷ்டு பெருகிறது. அப்படியே இந்த நிலை பக்தி மார்க்க, இந்த பிரேம பக்தி மார்க்கத்துல மட்டும்தான் இருக்கே ஒழிய சாதாரண பக்தி மார்க்கங்களிலோ கர்ம மார்க்கங்களிலோ ஞான மார்க்கங்களிலோ ஒரு நாளும் இல்லை. அதனால அடையக்கூடிய பலம் தூரேட்ச பலம், ரொம்ப நாள் கழிச்சு. பகவான இந்த பிரேம பக்தியான சங்கிலியை போட்டு கட்டி ஸ்ரீகுருவாயூரப்பன ஒரு தங்க சங்கிலி இது, அதை போட்டு கட்டிப்படுறது. இந்த பிரேம பக்தியான சங்கிலியினால கட்டி குருவாயூர்ல இருந்து இழுத்து கொண்டு இங்க தள்ளிப்படுறது இந்த போர் ஸ்மரணைகள். இப்ப சுவாமி அங்க இல்லை, குருவாயூர்ல இல்லை, அவர் இங்கே உட்கார்ந்துருக்க. நமக்கு திருஷ்டிகோச்சரமா இல்லை, அவ்வளவுதான். ஏன் திருஷ்டிகோச்சரமா இல்லை? நமது இந்திரியங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதை கொண்டு தன்மாத்திரையில நீ வச்சுட்டேன், உங்களுடைய இந்திரியத்தை கொண்டு தன்மாத்திரையில வச்சுட்டே ஆகி இங்க உட்கார்ந்துருக்கவன் கண்ணுக்கு தெரியலாம், நம்ம கூப்பிட்டு இருக்கான், அது காதல கேட்கறது, அவருடைய சரீரத்திலேருந்து நம்ம ஹரிசந்தன சர்ச்சத்துக்கான கலப வாசனை வீசுறது இந்த மூக்குக்கு தெரியுது. இந்த தன்மாத்திரையில வச்சாதனால பாக்கியமா நேர பார்க்கறதுனால இந்த திருஷ்டிகளுக்கும் இந்த இந்திரியங்களுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகுருவாயூரப்பனை புரிஞ்சிக்க முடியல. அதனால ஒரு கனகாலத்திலே பிரசன்னமாக்கக்கூடியதாக இந்த பிரேமபக்தி மார்க்கம் தான் நமக்கு அனுபவப்பட்டிருக்கிறது. அதனால்தான் போன காலத்துல இந்த பிரேமபக்தி மார்க்கத்தை என்னன்னு சொன்னா தெரியுமா, பிரீஷோத்தமதரம் ரிஷகா உத்தமதரம், ரொம்ப உத்தமமான மார்க்கம், எல்லா மார்க்கத்தையும் விட சிறந்ததாக சொன்னாள். அதனால சுவாதீயத்தை ரொம்ப மதுரமா இருக்குது, ரொம்ப அனுபவப்பட்டதாக இருக்கு. மதுரம்னா சாப்பிட்டதுனால ஒரு நன்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. மதுரம்னா ரொம்ப நன்னா இருக்கிறதுக்கு மதுரம். சுவாதீயத்தை ரொம்ப மதுரமா இருக்குது எல்லா விஷயங்களிலும். ஒன்னும் எல்லாத்துலயும் நன்னா இருக்காது, சிலதுல நன்னா இருக்கும், சிலதுல நன்னா இருக்காது. ஆனால் இந்த பிரேம பக்தியானது ஸ்ரீகுருவாயூரப்பனிடத்துல வைக்கக்கூடிய பிரேம பக்தியானது எல்லா விதங்களிலும் சுவாதீயத்தை ரொம்ப மதுரமா இருக்கு. ஸ்ரேயசி ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. க்ஷேமம்னா என்ன? வீடு வாசல் பணங்காக்கா இல்ல, மோக்ஷோபாயம். மோக்ஷோபாயமான முக்தி கைவல்யம், நிர்வாண கைவல்யத்தை போய் கொடுக்குது. அப்பேற்பட்ட இது பசுபுத்திராதி லாபங்களை கொடுக்கக்கூடியது அல்ல. அதுவும் கிடைக்கும், பசுபுத்திராதி லாபங்களும் உனக்கு ஒன்று கேட்காமே வந்துடுறது. அதுவும் அதுக்கு மேல ஒன்று இருக்கு.
அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதுக்கு கிருஷ்ணகா உத்தமதரா. இது சாதாரண பசுபுத்திராதிகளை கொடுத்துருக்குன்னு வச்சுங்க அந்த பிரேம பக்தி. இதுவும் ஒண்ணுதான், அப்புறம் ஞான மார்க்கமும் ஒண்ணுதான், கர்ம மார்க்கமும் ஒண்ணுதான், சாதாரண பக்தி மார்க்கமும் ஒன்னா இருக்கு. இது ஒண்ணு இல்ல, எல்லாத்தையோட வசந்தது. ஏன் இதனுடைய தோற்றத்தை என்ன தெரியுமோ, லட்சியம் என்ன தெரியுமோ, பசுபுத்திராதிகள் அல்ல. இதனுடைய லட்சியமே மோட்சோபாயம் தான். அந்த கைவல்யம்னா என்ன, இப்பவே பிராணனை விட்டுடுறதா கிடைக்காது. இது ஜீவிய தசையிலே இருக்கலாம். மனசு 24 மணி நேரமும் ஸ்ரீகுருவாயூரப்பனிடத்தில் இருக்கணும். அந்த பிரேமாத்மகமான பக்தியை தான் சுப்ரேமாத்மக பக்தி ஏவா. அந்த பிரேமாத்மகமான பக்தி அவரிடம் எதையும் யாசிக்காத, அன்பினாலே கனிந்த, பிரேமாதிஷ்யமான, சததம் எப்பொழுதும் ஜாகிரத் என்ன, சொப்னம் என்ன, சுஷுப்தி என்ன, எல்லா அவஸ்தைகளிலும் ஜெயதி ரொம்ப பெருமைப்பட்டதாக இருக்குன்னு சொல்றாரு. விசோத்தமதம்னு சொல்லியாச்சு, வாக்கு அடங்கல, போறல. ஜெயதி ரொம்ப பேசியப்பா, இது சொல்லி மாலாகிறாத பத்தி மகத்துதான் இது. இந்த மார்க்கத்துக்கு சமானமா எதையுமே சொல்ல முடியாதுடா. இந்த மார்க்கத்துல என்ன ஆகுது தெரியுமா, 2 பேர் தன் நிலையை இழந்து போடுறார். இந்த பிரேம பக்தி மார்க்கத்துல பிரேம பக்தியை வைக்கக்கூடிய பக்தன் தன் நிலை இழந்து போடுறான். அந்த நாமஸ்மரணம் சொன்ன உடனேயே எல்லாம் போயிடுச்சவனுக்கு. எந்த டார்கெட்டா இருக்கானோ அந்த பகவான் தன்னலை இழந்து போடுறான். அவனுக்கு ஒண்ணும் புரியல, அவங்க நீங்க ஜலம் போட்டுருது, அவனுக்கு ஆனந்தாச்சு உண்டாருது. ஐயோ நம்ம கூப்பிடுறானே, பெங்களூர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கானே, இங்க ரூம் கிடைக்காம திண்டாடி இருக்கானே, அவங்க கவலைப்பட்டு இருக்கான். நம்மளை பத்தி 2 பேரை பிடிச்சி இழுத்துப்படுறது, 2 பேரையும் ஒன்னா கட்டிப்படுறது. என்ன ஆச்சு இப்போ, உன்னுடைய சித்த சத்துவம், உன்னுடையதான ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதை கொண்டு போய் அந்த சித்த சத்துவத்துல கனெக்ட் பண்ணிப்படுறது ஒரே வேவ்லென்த்ல. சரியா போச்சு. ஆல்மோஸ்ட் எனர்ஜி, எத்தனை எனர்ஜி, ஆட்டத்தை ஸ்பிட் பண்ணா என்ன எனர்ஜிங்கிறான். அது மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபமானது அந்த ஸ்ரீகுருவாயூரப்ப சித்த சத்துவத்தோட சேர்ந்து ஒன்னும் புரியாத நிலை உண்டான போது எனார்மஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை அளவுக்கு சொல்ல முடியாது. அதனால அப்பேற்பட்ட இந்த பக்தியானது எல்லாத்தையும் மறக்க செய்யக்கூடிய இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய திருக்காவியில் வைக்கக்கூடியதான இந்த பிரேம பக்தியானது நமக்கு, தனக்குங்கிறாள் பசேரி, நமக்குன்னு அர்த்தம். அது எப்படி தெரியுமோ உண்டாகணும். மே துருததரம் அஸ்து, உன்னுடைய திருக்காலடியில எனக்கு நிரந்தரமாக எப்பொழுதும் இருக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணுங்கிறாய். ஆமா, அந்த அந்த பக்தியே அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் ஏற்படணும். குரு உபதேசத்தினாலையும் சாதுக்களுடைய சத்சங்கத்தினாலையும் எல்லாம் மனசு பரிபக்குவப்பட்டு அந்த மனசை கொண்டு குருவாயூரப்பட்டில் வச்சு அது பிரேம பக்தியாக மாறி, அப்புறம் அவன்கிட்ட போய் கேட்டா ஒண்ணுமே தோணல. எப்ப பார்த்தாலும் ஒரே நிர்விகல்ப சமாதி தான் அவனுக்கு. ஏன்னா மனசு அங்கேயே இருக்கிறதுனால இந்த கல்பம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க, விகல்பம் இல்லாமல் போயிடுச்சு நிர்விகல்ப சமாதி. அப்படி இது நமக்கு அனுபவப்படக்கூடியதாக இந்த பிரேம பக்தி இந்த கஷேத்திரத்தை குருவாயூர் கஷேத்திரத்தில் இருக்குங்கிறத சென்ற வகுப்புல சித்தாந்தம் பண்ணினார். சாதுக்கள்லாம் இதைத்தான் விரும்புறாரு. எப்பேற்பட்ட சாதுக்களா இருந்தாலும் இந்த பிரேம பக்தியால் அந்த பகவான அடையத்தை தான் எல்லாரும் விரும்புறாரு. திருச்சூர் சக்கரமடத்து சன்னியாசியான கிருஷ்ண கர்ணாமிர்தாச்சாரியார் லீலாசுகர் பில்வமங்கலம் குருவாயூர் கஷேத்திரத்துல சுவாமியை பார்த்து இருக்காம பிரார்த்திக்கிறார், ஐயா எனக்கு ஒரு காரியம் நீங்க பண்ணி தரணும். என்ன பண்ணணும் தெரியுமா, பக்திஸ்வயுத்தரதரா பகவன்னே யதிஷ்யாதி தைவேன நஃபலித திவ்ய கிஷோரவேஷே முக்திஹி ஸ்வயம் முகுலிதாஞ்சலி சேவதே பானே தர்மார்த்த காமகதயः சமய பிரதீட்சாः. ஹே பகவானே, பில்வமங்கலம் சொல்றாள், நான் ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பண்ற ஜபம் பஞ்சாட்சரம் தான். பஞ்சாட்சரத்துக்கு பிரசன்னமாகக்கூடிய பகவான் கைலாசபதி பிரசன்னமாகல, இந்த கிருஷ்ண பகவான் பிரசன்னமாறான். அதுக்கு பதிலா குருவாயூர் கஷேத்திரத்திற்கு கிருஷ்ண பகவான் இவர் பண்ற பஞ்சாட்சரில் அபிசிவாயாங்கிறதுக்கு அவன் பிரசன்னமாகி அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற போது ஒரு நாளைக்கு கிருஷ்ணா என்ன தெரியுமாச்சு, உன்னுடைய சாந்தத்துல இருந்து கிழக்கே நிலையில இருந்து முக்தின்னு ஒண்ணு ஓடி வந்தது என்கிட்ட. ஓடி வந்து 2 கையை இப்படி கும்பிட்டுது என்ன பார்த்து, நீ யாரு அப்படின்னு. நான் தான் முக்தி, கைவல்யம், நிர்வாண கைவல்யம். ரொம்ப வசதியா சொல்றாலே அந்த கைவல்யம் நான் தான். என்ன பண்ணணும்,
இல்லையா நான் உங்களை அடைஞ்சிட்டேன், நீங்க என்னை ஏற்றுக்கணும். இந்த முக்தி சொல்றது வந்து தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் ஓடி வந்தது. ஐயா பில்வமங்கலம் எங்களையும் ஏற்றுக்கணும், நீ முக்தி ஏற்றுனா எங்களையும் ஏற்றுக்கணும், விட மாட்டேன் உங்களை அப்படின்னு 4 பக்கமா சூழ்ந்துட்டு என்னை ஜபம் பண்ண முடியாம தொந்தரவு பண்றது. எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த முக்தி அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்னை ஏற்றுக்கோ, என்னை ஏற்றுக்கோங்கிறதான். தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் ஓடி வந்து என்னை ஏற்றுக்கோன்னு எப்படி சொல்றது தெரியுமோ? 2 கையும் கும்பிடு போட்டு சொல்றதான். முக்குளிக்காஞ்சலி அஞ்சலி பண்ணி சொல்லிட்டே இருக்கான். சொல்றார், தெய்வேன, தெய்வம் தான் பூர்வ புண்ணியம்னு அர்த்தம். ரொம்ப பூர்வ புண்ணியத்தினால தெய்வேன பூர்வ புண்ணியவசமாக இந்த குழந்தை வடிவமாக இந்த ஸ்ரீ குருவாயூர் கஷேத்திரத்தை விளங்குகின்ற உன்னிடம் சிரதரா எப்போதும் நிலைத்த பக்தியை அடைந்து விட்டது. ஜாகிரத் என்ன, சொப்பனம் என்ன, சுசுப்தி என்ன, துரியம் என்ன, துரியாதீசம் என்ன, எந்த அவஸ்தையிலும் என் எழுத்து கேட்டா என் வாயிலிருந்து கிருஷ்ணாங்கிற பதம் தான் வரும். அப்படி அடைஞ்சிட்டு என்ன அந்த பக்தியானது தியாசி உனக்கு இருக்குமே ஆனால், இந்த பிரேம பக்தியானது ஒருத்தனுக்கு இருக்குமே ஆனால் முக்தியானது ஸ்வயம் தானாகவே முகுந்தாஞ்சலி கையை கூப்பிய கைகளுடன் அஸ்மானி எங்களை சேவத்தை வந்தடைந்து சேவிக்கின்றன. தர்மார்த்த காமங்கள் என்ன, எல்லா புருஷார்த்தங்களும் என்ன, எங்களை நோக்கி ஓடி வந்து எங்களை நீங்க ஏற்றுக்கணும்னு கெஞ்சிருது. என்னத்தினால கெஞ்சிருது? நீ யாரோவாக இல்லை, இப்போ நீ என்னவா தெரியுமோ இருக்க. இந்த பிரேம பக்தியை கொண்டு ஸ்ரீகுருவாயூர் திருக்காலடியில வச்ச உடனேயே உன்னுடைய ஆத்மஸ்வரூபமானது அந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடையதான அந்த சுத்த தத்துவமான அந்த சைதன்யத்தை கொண்டு சேர்ந்துடுச்சு. ஒரே வேவ்லென்த்துக்கு 2 பேரும் வந்துட்டு வித்தியாசம் தெரியல. அதுக்கு முக்திக்கும் தர்மார்த்த காம மோட்சங்களுக்கும் இவர் யாரு குருவாயூரப்பன் யாருன்னு தெரியல. அதனால இவர்கிட்ட கேட்டு இருக்கு, எங்களை ஏற்றுக்கோங்க அப்படின்னு. அது மாதிரி ஆயிடுச்சுனால் அதனால உன்னிடத்துல இந்த பிரேமாதிஷ்யமான பக்தி, இந்த சிரதரா பக்தி, இந்த பிரேமாதிஷ்யமான பக்தி உன்னிடத்துல எனக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும்னு பில்வமங்கலம் பிரார்த்திக்கிறாள் ஸ்ரீகுருவாயூரப்பனிடத்துல. அது மாதிரி இந்த பிரேம பக்தியே இந்த சைதன்யத்தை, சுவாமியோட நிஜஸ்வரூபத்தை, இந்த நிஜஸ்வரூபம்னா நமக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஒரு நிஜஸ்வரூபம் இருக்கு. அவர் நமக்கு பார்க்கிற மாதிரி எல்லாம் நிஜஸ்வரூபத்துல இல்ல. ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமா இருக்காரு. அவர் ஆச்சாரியால் ஒரு விதமா இருக்கார், சாதுக்களுக்கு ஒரு விதமா இருக்கார், தபஸ்விகளுக்கு ஒரு விதமா இருக்கார், ரிஷிகளுக்கு ஒரு விதமா பார்க்கிறார். அவரை சாதாரண ஜனங்களாக நாம அவரை ஒரு விதமா பார்க்கிறோம். அதனால உண்மையான அவருடைய நிஜஸ்வரூபம், இந்த சுத்த சத்துவமான ஸ்வரூபம் அது புலப்பட்டு போயிடுங்கிறாள் இந்த பிரேம பக்தியினால. அப்புறம் மனசு எங்கேயும் போகாது, எதையும் யாச்சிக்காதுன்னு சொல்லி சென்ற வகுப்புகள்ல சித்தாந்தம் பண்ணினாள். இன்னைக்கு 3ஆம் தசகத்துல முதல் ஸ்லோகம். பதந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ விபசிதாஹ ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாஹ சரந்தோ யே பக்தாஸ்த்வயி கலு ரமந்தே பரமமோனகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலசிதானி. படந்தஹ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாஹ ஸ்மரந்தஹ ரூபம் தே வரத கதயந்தஹ குணகதாஹ சரந்தஹ ஏ பக்தாஹ ஸ்வயி கலு ரமந்தே பரமமூனு அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வ அபிலசிதானி. பிரிச்சு சொன்னது அன்வய கிரமம் எப்படி இருக்கு பாருங்க. வரத தே நாமானி படந்தஹ தே ரூபம் ஸ்மரந்தஹ பிரமதபர சிந்தௌ நிபதிதாஹ குணகதாஹ கதயந்தஹ சரந்தஹ ஏ பக்தாஹ त्वयि रमन्ते समधिगत सर्व अभिलषितानि अमूनि परम अहम धन्यान मन्ये. அர்த்தபக்தி படம். வரதா, வரங்களை அள்ளி கொடுப்பவரே,
இவர் வரக்களை இவர் வரத்தை கொடுக்கறதுல ரெண்டு வித்தியாசம் சொன்னேன் அன்னைக்கு. இவர் கொடுக்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை, வர்ஷதி. இவர் எப்போதும் வர்ஷிக்கிறார்னு சொன்னேன். வரங்கள் நிறைய வச்சிருக்காரு, அப்படியே வாரி எடுத்து திறந்து ரூம திறந்து விட்டுடா, நீ போய் எடுத்துக்க வேண்டியதான், என்ன வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியதான். பல பேருக்கு பலவிதமான வரங்களை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்னெல்லாம் கேட்கிறோட எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால்தான் அவருக்கு வரவேன்னு பேரு. நம்ம போல இருக்கிறவாளுக்கு லோகாயகமான வரங்கள் எத்தனையோ கேட்கிறோம். நம்ம பசுபுத்திராதிகள், பணங்காட்சி, வீடு வாசல் எல்லாம் கேட்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அது மூலமா என்ன பண்றாரு தெரியுமா? கொஞ்ச நாள் ஆன உடனே இதெல்லாம் துச்சமா தெரிஞ்சு போடும். நாராயணத்தை தொடர்ந்து படிக்கிறது, தொடர்ந்து ஸ்ரீகுராயப்பனை பூஜை பண்றது, தொடர்ந்து அவனிடத்துல மனசை வைக்கிறது, கஷேத்திரத்துக்கு அடிக்கடி போறது, பிரதட்சணம் பண்றது, மூர்த்தியை பார்க்கறது, அந்த பகவானுடைய கல்யாண குணங்கடங்களை காதால போய் கேட்கறது, இப்படி ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் தெரியுமா? அவன் முன்னாடி கொடுத்துருக்கான ஏகப்பட்ட பங்களா, பெங்களூர்ல 10 பங்களா, 10 வீடு, 10 காரு, இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? துச்சமா தெரியும். அப்புறம் அதுல போய் ஏறதுக்கே மனசு வராது. என்னடா காட்டு போட, நீ கூட இழுத்துன்னு கூட, யாருக்காவது கொடுறா, இல்லாதவர்களுக்கு கொடுறாரு சொல்லி கொடு. அப்படி அதன் மூலம் வைராக்கியம் ஏற்பட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணக்கூடியதான புத்தி. நாமள கிருஷ்ணார்ப்பணம் பண்ணலாம், புத்தி பூர்வமா பண்றோமாங்கிறது கருத்தம். எதற்கான கிருஷ்ணார்ப்பணம்னு ஒரு வார்த்தை சொல்லி பண்ணலாம், அது சுலபம். ஆனால் அந்த வார்த்தை ஹிருதயத்திலேருந்து வருதான்னு தெரியாது. அப்படி இருக்கணும், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணக்கூடிய புத்தி இருக்கணும். புரந்தரதாசர் அப்படிதான் இருந்தார், கோடீஸ்வராய். ஒரு நாளைக்கு மனசு மாறி போச்சு, தர்மமே பண்ணதில்லை. ஒரு நாளைக்கு மனசு மாறி போச்சு, எல்லாம் ஒரு துளசி எடுத்தார். தன்னுடைய வீடு பெரிய பங்களா, கிருஷ்ணார்ப்பணம்னு துளசியை வீட்டு மேல போட்டார், தம்புரா எடுத்துன்னு கிளம்பிட்டார் வித்தன தேசத்துக்கு. எல்லாரும் கேட்டா பேங்க்ல எல்லாம் பணம் இருக்கு, அதெல்லாம் இஷ்டப்பட்டேன். பெரிய பெரிய பேங்க்ல எல்லாம் பணம் இருக்கு, ஜாயிண்டா போட்டிருக்கேன், அதெல்லாம் என்ன பண்றது, யார் ஒண்ணு எடுத்து அதான் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணியாச்சு, அவன் கொடுப்பான் எல்லாருக்கும் முடியும். ஒரு கண காலத்துல பட்னத்தார் இருந்தார், மில்லியனர், மல்டி மில்லியனர், திருவொற்றியூர்ல இருந்தார். கப்பல் ஓடிச்சுன்னு சொன்னார் அவருக்கு. அப்பேற்பட்ட பணக்காரர், அது சுந்தரமான பத்னி. ஒரு நாள் காலம்பர பத்னி வேண்டி பார்க்கிறார், பக்கத்துல பட்னத்தார காணும். ஊர் முழுக்க தேடினாள், எங்கேயும் ஆமல்ல. ஒரு அரவைத்தையும் கோமணத்தையும் கட்டி திருடமருத்துவ ஓடி போட்டார். திருடமருத்துவ கிழக்கு கோபுரத்துல போய் உட்காந்துட்டார். ஒரு கண காலத்துல விரக்தி வந்துருச்சு மனசுல. தலபோஜி எத்தனையோ கெஞ்சினாள் வரணும், ராஜ்யத்துக்கு வரணும் என்று வரமாட்டேன். ஆசை போயிடுச்சு, வைராக்கியம் வந்துருச்சு. துருவன் 36,000 வருஷம் ராஜ்யபாலம் பண்ணினான். அதி சுந்தரமான பத்னி, குழந்தைகள் எல்லாரும். ஒரு நாள் ராத்திரி எழுந்து பார்க்கிறாரு, காலமே துருவனை காணும். துருவன் அக்னிஹோத்திரம் பண்ணிருக்காரு. அக்னிஹோத்திர சாலையிலிருந்து 10,000 காலம் வந்து பத்ரிகாசிரத்துக்கு ஓடி போட்டார். பத்ரிகாசிரத்துக்கு ஓடி போய் தபத்துல இறங்கிட்டார். எல்லாம் துச்சமா தோணி போச்சு. அம்பரீஷாதிகள் இருந்தால் அம்பரீஷனுடைய ராஜ்யத்தினுடைய அளவு அன்னைக்கு சொன்னேன், சப்தாரணவாவிரதம் 7 சமுத்திரம் சூழ்ந்ததான பூமி அம்பரீஷனுடைய ராஜ்யத்தினுடைய அளவுங்கிறார். அப்பேற்பட்ட ராஜா அவன் இந்த ராஜ்யத்தை எப்படி நினைச்சான் தெரியுமா? சொப்னத்துல கண்ட வஸ்து மாதிரி நினைச்சான. எல்லாம் மனசு எங்க இருந்ததுன்னா எல்லாம் குருவாயூர். இத்தனை நாள் ஆச்சு சுவாமிக்கு தீபாவளி சமயம், எல்லாம் கார்த்திகை மாசம் சுவாமிக்கு நேற்றுக்கு மண்டல ஆரம்பம். ஸ்ரீ குருவாயூர்லயும் சபரிமலையிலையும் நேற்றுக்கு மண்டல காலம் ஆரம்பம். குருவாயூர் மண்டலத்துல சுவாமிக்கு பஞ்சீரடி பூஜை ஆன உடனே பஞ்சகவ்யத்தினால அபிஷேகம். எப்போ 41 நாளைக்கு மார்கழி மாசம் 11 தேதி வரைக்கும் சுவாமிக்கு நெற்றியும் பஞ்சீரடி பூஜை முடிஞ்ச உடனே பஞ்சகவ்யத்தினால அபிஷேகம். கடைசி நாள் அன்னைக்கு கலபத்தினால அபிஷேகம், கலபாட்டம்னு பேரு. அது மாதிரி இப்ப மண்டல காலம் ஆரம்பிச்சிருக்கு சுவாமிக்கு. இந்த நல்ல கிருத்திகா மாசத்துல நல்ல ஒரு சாயங்கால வேலையில சுவாமிக்கு மண்டலம் நடந்திருக்கும் போது அவனை பற்றி பேசி கேட்கறதுங்கிறது எத்தனை பெரிய பெருமை தெரியுமா? நமக்கு தெரியல, ஏதோ சாதாரணமா வந்து உட்கார்ந்துட்டோம். அதான் அன்னைக்கு சொன்ன கோடி ஜென்ம சமுச்சேன புண்ணியர்கள் வீட்டு லட்சியத்தை, கோடிக்கணக்கான ஜென்மாக்கள்ல நம்ம பண்ணதான புண்ணிய ராசி எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து நம்மளை கொண்டு இங்க தள்ளி இருக்கு. கேட்டா கிடைச்சிருமா? நம்ம எத்தனை பேர் இருக்கோம், எல்லாருமா வர முடியலையே, முடியாது. அது மாதிரி வரதா எல்லாத்திலையும் வைராக்கியம் ஏற்பட்டு
அதனால சித்த சத்துவமான நிஜஸ்வரூபத்தை நமக்கு கொடுக்கிறாளாம். அந்த வரத்தையும் கொடுக்கிறாள் அவள். முதல்ல நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாள். உனக்கு முதல்ல சித்த சத்துவம் சொன்னா ஒன்றும் புரியாது உனக்கு. நீ அப்புறம் குருவாயிருக்கே வரமாட்டேன். சரி, முதல்ல இதெல்லாம் வாங்கிக்கோ. வாங்கிட்டு போய் அதெல்லாம் வைராக்கியம் வந்து அடிபட்டு விட்டு வைராக்கியம் வந்த உடனே என்ன தோன்றுது? எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு நீ சொல்லுவேன். அப்ப தரப்போற உனக்கு ஒண்ணு ரிசர்வ் வச்சிருக்கேன். அதான் சித்த சத்துவம். அதை கொடுக்க போறாள். அப்படி கொடுக்கறதுனால அவருக்கு வரதன் ஆச்சு. இந்த வரதன்கிற பேரை பாக்கி பேருக்கு சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. சித்த சத்துவத்தை யார் கொடுக்கிறாளோ அவளுக்கு சொல்லலாம். சித்த சத்துவம் வேற யாரும் இல்லை என்றால் பட்டத்திரி முதல் கட்டத்துக்கு முழுக்க 10 ஸ்லோகத்திலையும் சித்த சத்துவமாக இருக்கக்கூடியவன் இவன் ஒத்தனே. அதனால்தான் பகவத் சப்த முக்கியாஸ்திரயோசி இல்லை. பகவான்கிற சப்தத்துக்கு இவன் மட்டுமே முக்கியமாக அர்த்தபூதராக ஆகிறார் சித்தாந்தம். அதனால வேற யாரும் சித்த சத்துவத்தை கொடுக்க முடியாது. பாக்கி எல்லாம் குணங்களோட சேர்ந்தவள், எல்லாம் சத்துவ சமோ குணங்களோட சேர்ந்தவள் பிரம்ம விஷ்ணு சிவாஜிகள் எல்லாம். அவாட்ட போனா என்ன கிடைக்கும்? சத்துவகுணத்தை தரலாம், ரஜோகுணத்தை கொடுக்கலாம், சமோ குணத்தை கொடுக்கலாம். அவள் எல்லா மூணையும் தன்னை மிக்சரை கொடுக்கலாம். அவ்வளவு சுத்த சத்துவம் ஒரு நாளும் கொடுக்க முடியாது. இந்திர வருணயமோ குபேராளிகளாகட்டும் பிரம்ம விஷ்ணு சிவாஜிகளாகட்டும் கிட்டே வர முடியும். அதனால இவன் ஒத்தன்னா அதை கொடுக்கலாம். அதனால இவனை ஒத்தனதான் நீ போய் அதை யாகிக்க முடியும். அதனால்தான் இவன் அதையே கொடுக்கிறான் கண்கிட்ட இருக்கிறதுனால. அப்பேற்பட்ட ஸ்ரீ குருவாயிருப்பா தே நாமானி பட்டந்தகா, நாமானின்னு சொல்றேன். தே நாமானி பட்டந்தகா, எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய, எப்படி அர்த்தம் என்றால் பாருங்க, எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் முதலான நாமங்களை எப்பொழுதும் பட்டந்தகா கீர்த்தனம் செய்தும். யாருடைய நாமாவை கீர்த்தனம் பண்ணணும்? எதுக்காக கீர்த்தனம் பண்ணணும்? எப்படி கீர்த்தனம் பண்ணணும்? 3 கொஸ்டின் வந்துருக்கு. ஒரு நாமாவோத்தன் கீர்த்தனம் பண்றான், எதுக்காக சார் பண்ணணும்? யாரோட நாமாவை சார் கீர்த்தனம் பண்ணணும்? எப்படி சார் பண்ணணும்? 3 கொஸ்டினுக்கும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஒரு ஆன்சர் வைக்கிறார் சங்கர பாஷ்யத்துல போய். அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோகமகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் சுவன்னித்யம் சர்வ துக்காதிகோ பவேதி. அநாதி நிதனம், யாருடைய நாமாவை கீர்த்தனம் பண்ணணும்னு கேட்டீங்க. இந்த அநாதி நிதனா யார் இருக்கானோ அவன் நாமாவை நீ கீர்த்தனம் பண்ணணும். அநாதி நிதனன் யாரு? பிரம்ம விஷ்ணு சிவாஜிகளா? கிடையாது. இந்திர வருணயமோ குபேராதிகளா? கிடையாது. 6 மாறுதல் இருக்கு ஒருத்தனுக்கு. இந்த 6 மாறுதல்களும் இந்த பிரம்ம விஷ்ணு சிவாஜிகளுக்கும் உண்டு, இந்திர வருணாதிகளுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உண்டு. அப்புறம் இது தனியா யார போய் சொல்லணும்? நம்ம இந்த 84 லட்சம் ஜீவராசிகளை சேர்ந்தவாள் தான் பிரம்ம விஷ்ணு சிவாஜிகளும். அவள் ஏதோ குறைச்சி சொல்லதான் நினைச்சிருப்பா. அவள் ரொம்ப பெரிய ஆபீசர் இருந்தாலும் அவளுக்கு இதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. சிறப்பு ஜனனம்னு சொல்றோம். அந்த ஜனனம் ஸ்திரமா இருக்கு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு 60 வருஷம் 70 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. இருத்தல்னு பேரு ஸ்திதி, வளர்தல், விகசம், குரோத் ஒண்ணு இருக்குது. அதுக்கு என்ன? அந்த குழந்தை மாதிரியாவா இருக்கும்? வளர்தல், பரிணாமம், ஒரு மாறுதல் இருக்கு. நேற்றுக்கு பார்த்தா மாதிரி இன்னைக்கு சார் உங்களை 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன், இப்ப ரொம்ப மாறி போயிட்டாளு அப்படிங்கிறான், கரைச்சி போயிட்டாளுங்கிறான், பருமனாயிட்டாளுங்கிறான், ஏதோ கேட்கலாம் பாருங்க. மாறுதல், கயம், குன்றுதல், அப்படியே கோலை பிடிச்சுன்னு கை ஆடுறது, கால் நடக்க முடியல, உடம்பு கூணி போச்சு, குன்றுதல், கயம், மரணம். இப்படி 6 விதமான மாறுதல்கள் யாருக்கு இல்லையோ அவன் அநாதி நேசனம். இது ஸ்ரீகுருவாயிருப்பன் ஒருத்தனுக்கு தான் அட்ரிபியூட் பண்ணணும்னு ஆச்சாரியார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பேசிட்டார் சங்கர பாஷ்யத்தில். அதனால அப்பேற்பட்டவனும் அநாதி நிதனம் விஷ்ணு, எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கானாம். அதனால விஷ்ணு 84 லட்சம் ஜீவராசிகள் நம் அந்தர்யாமியா இருக்கிறதுனால விஷ்ணு. சர்வலோக மகேஸ்வர, சர்வசிய லோகா மகேஸ்வர. இந்த லோகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த லோக்கியத்தை லோக பார்க்கறதுனால லோகம், திருஷ்டி கோச்சரமா இருக்கு, அதனால லோகம். அப்பேற்பட்ட இந்த லோகத்துல சர்வசியங்கிறதுனால எல்லா பிராணிகளின் எல்லா ஜீவராசிகளின் சமஷ்டி ரூபமான பிரம்மாதிகளுக்கும் யார் ஈஸ்வரனோ அவன் லோகாட்சக்தன்.
இந்த பிரம்மா இருக்காரு, அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷன் அல்ல. 84 லட்சம் ஜீவராசிகள எத்தனையோ ஸ்பீசிஸ். மனுஷன் எடுத்துட்டா ஒரு ஜீவராசி, அதுல எவ்வளவோ மில்லியன்ஸ், எவ்வளவோ கோடி கோடி. முதலேன்னு எடுத்துட்டா அது ஒண்ணு, அதுல எவ்வளவோ கோடி. இது மாதிரி 84 லட்சம் ஜீவராசிகள் எத்தனையோ கோடிகள். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாக்க அது சமஷ்டியான பிரம்மாவனுடைய ரூபமா இருக்கு. நம்ம எல்லாம் பெஸ்டியா தனித்தனியா இருக்கோம். இப்படி யார் ஈஸ்வரனா இருக்கானோ, லோகம்னு சொன்னேன். இப்போ திருஷ்ய வர்க்கமா இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த திருஷ்ய வர்க்கமாக காணப்படும் பொருள்களின் தொகுதியும் அவன் தான். இந்த பிரபஞ்சத்தை ஒன்னா சேர்த்தா அவனும் தான் பிரம்மா. சராசராத்மகமான பிரபஞ்சம் முழுக்க பிரம்மஸ்வரூபம் தான், எல்லாம் பிரம்மாதான். அவன்கிட்ட என்ன எல்லாத்தையும் உண்டாருது, மறுபடியும் அவன்கிட்ட போய் சேர்றது. அதை விஷ்ணு எடுத்துன்னு பரிபாலனம் பண்றால், அதை சங்கரன் எடுத்துட்டு அப்புறம் சம்ஹாரத்தை பண்ண போறேன். இப்படி இந்த பொருள்களை தன்னுடைய அவபோத ஸ்வரூபத்தினால ஸ்ரீகுருவாயூரப்பன் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு சூப்பர்விஷன் சரியா பண்றானா இந்த பிரம்மா, இந்த விஷ்ணு சரியா பண்ணிட்டு இருக்கானா, ருத்ரன்லாம் ஒழுங்கா இருக்கானா, இந்திராதிகள்லாம் சரியா வேலையை செய்யறாளா, சூரியன் ஒழுங்கா ஒழிக்கிறானா, ருத்துக்கள்லாம் சரியா வருதா, இந்த ருதுல உண்டாக்கூடிய பலங்கள்லாம் சரியா இருக்கா. சூரியன் அந்த டயத்துல உதிக்கல அப்படின்னாக்க என்ன ஆகும் தெரியுமா அவனுக்கு? ஸ்ரீகுருவாயூரப்பன் கையில வச்சிருந்தது சவுக்குனால அடிக்கிறானா, அதுக்கு பயந்து சூரியன் உதிக்கிறான்ங்கிறது வேதம் போய். அதுக்கு பயந்து அக்னி எரிகிறது, அதுக்கு பயந்து வாயு வீசுகிறது. யாரிடத்தில் உள்ள பயத்தினாலே வாயு வீசுகிறதோ, யாரிடத்தில் உள்ள பயத்தினாலே சூர்யாதிகள் தோன்றுகிறார்களோ, அந்த யார் யார் யார்னு சொல்றமே அவன் யாரு? அவன் தான் சித்த சத்துவமான ஸ்ரீகுருவாயூரப்பன். பிரம்ம விஷ்ணு சிவாதிகள் அல்ல, இந்திர வருண யம குபேராதிகள் அல்ல. அப்பேற்பட்டவனாக இருப்பதால் அவன் லோகாத்தியக்ஷன் என்ற பெயர் இருக்கும். இல்லைன்னா அவன் லோகாத்தியக்ஷனா இருக்க முடியாது. தன்னுடைய அவபோத ஸ்வரூபத்தினால, அவபோத ஞானத்தினால எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் அவனுக்கு போடுறது முன்னாடி. நம்ம பிரம்மாவுக்கு போய் பிரம்மா ரிப்போர்ட் செய்து ஸ்ரீகுருவாயூரப்பன்ட்ட கொடுக்கறதுக்குள்ள லட்சியம் கொடுக்கணும். லட்சியம் சாயங்காலம் என்ன பண்ணணும்? சுவாமிக்கு அத்தாழ பூஜை ஆன உடனே குருவாயூர் என்ன பண்ணணும்? பிரம்மா ஒரு கணக்கு கொடுக்கணும். 84 லட்சம் ஜீவராசிகளும் இன்னைக்கு இந்த காரியம் பண்றதுக்காக பாருங்க அப்படின்னு கொடுக்கணும். அக்கௌண்ட் கொடுக்கணும். விஷ்ணு அக்கௌண்ட் கொடுக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன். ருத்ரன் ஒரு அக்கௌண்ட கொடுக்கணும். பாஸ்ட கொடுக்க வேண்டாம், அக்கௌண்ட் கொடுக்க லாக் ஷீட் எழுதணும் எல்லாரும். இப்படி எழுதி இவாள்லாம் கொடுக்கறதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா? அவனை ஏமாத்திட முடியாது. ஒரு 2 விஷயத்தை குறைச்ச எழுதிப்படலாம், 10 ரூபாய் கூட எழுதிப்படலாம். இந்த வேலை நடக்காது. ஏன்னா தன்னுடைய அவபோத ஞானத்தினால எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துன்னு செய்கிறார்கள். ஏமாத்திர அங்கு நடக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு லோகாத்யக்ஷம். அதனால துதிக்கப்பட வேண்டியவன், கீர்த்தனம் செய்யப்பட வேண்டியவன் இவன் ஆயிருக்கு. எப்படி சார் கீர்த்தனம் பண்ணணும்? கொஸ்டின் வந்து வேணும். எப்படி கீர்த்தனம் பண்ணணும்? நித்தியம் சுவன் சுவன் நித்தியம். நித்தியம் நித்தியம்னா இடைவிடாமல் அர்த்தம். அனிஷம் எப்போதும். ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஜபிச்சோம், விட்டுட்டோம், கிடையாது. மூச்சு காசு உள்ள வரைக்கும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். துதிச்சாது. எப்படி சார் சொல்லிக்கிறது? எத்தனையோ பெரிய படிச்சவாள்லாம் இருக்காள், வேதம் படிச்சவாள்லாம் இருக்காள். அவ வேதத்தினால சொல்லிக்காணி பிரபோச்சம் சிவானின்னு அவ சொல்லிக்கிறா. நமக்கு தெரியலையே, நாம என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்சதுனால சரி. சண்டாளாதிகள் இருக்கா, அவளுக்கு என்ன தெரியுமோ சொல்லிச்சா போறோம். யார் யாருக்கு என்ன தெரியுதோ அதனால சொல்லிக்கணும். ஆனால் எப்படி சொல்லிக்கணும் தெரியுமோ? நித்தியம் எப்போதும் சொல்லிக்கணும், 24 மணி நேரம். அதனால யார் யார் எப்படியோ அப்படி அவருடைய மனசனால ஸ்துதிக்கணும். ஏன் ஸ்துதிக்கணும்னு ஒரு கொஸ்டின் வந்தது இல்லையா? அதுக்கும் காரணத்தை சொல்லிட்டாங்க. சர்வதுக்கா அதிகா, எல்லா துக்கத்தையும் நீக்கிறதா அந்த ஸ்துதியானது. என்ன துக்கம் ஒருத்தனுக்கு? நம்ம துக்கத்தெல்லாம் அப்படியே கிளாசிஃபை பண்ணிவிட்டால் 3ஆக: ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி ஜெய்திகம், தாபத்ராயம். இந்த 3க்குள்ளதான் எல்லா துக்கமும் அடங்கியிருக்கு. இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்ட இந்த ஆத்தியாத்மிக துக்கங்கள் யாருக்கு இருக்கு தெரியுமோ? இந்த ஜென்மாவை அடைஞ்சவனுக்கு இருக்கு. அதனால்தான் ஜென்மா வேண்டாம் வேண்டாங்கிறார் எல்லாரும். எப்போ நீ ஜென்மாவை அடைஞ்சாச்சோ உடனே இந்த தாபத்திரயத்துக்குள்ள நீ மாட்டிக்க வேண்டியதுதான். இது விட்டு போகாது. எத்தனை பேருக்கு இருக்குது? அதுக்காகத்தான் சன்னியாசங்கிற யோகத்தை எடுத்துன்னு எல்லாத்தையும் மறந்துடுறாள். எல்லாரும் விட்டுட்டு ஓடி போடுறாள். பாருங்க, பிரணவ ஜபத்தை பண்ணி
தான் யாரு, தம் பேர் என்ன எல்லாம் மறந்து போடும். 32,000 ஆவர்த்தி பிரணவத்தை ஒரு நாளைக்கு மாத்திரா காலத்தோட 6 மாத்திரா காலம் பிரணவத்துக்கு 32,000 ஆவர்த்தி ஒரு நாளைக்கு ஜபிக்கிறது. 40 நாள் ஜபிச்சோன்னா உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. அதுக்காக சன்னியாசிகள் அந்த பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போது அவளை போய் கேட்டா என்னுடைய பூர்வாசிரமத்தை இன்னார் எனக்கு பத்தினி, இன்னார் அப்பா அம்மா இதெல்லாம் மறந்து போகணும். அதுக்காக அப்படி மனசை மறந்து போய் எல்லாத்தையும் இந்த ஜென்மாங்கிறதே மறந்து போயிடும். இந்த ஜென்மா இல்லாம பண்ணிக்கணும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்துவன், இந்த ஸ்துதியானது, இந்த சர்வ துக்காதிகா. அதனால இவனைத்தான் ஸ்துதிக்கணும், இப்படித்தான் ஸ்துதிக்கணும், இந்த ஸ்தோத்திரத்தை தான் செய்யணும். பிரம்மண்யம் யாரு பிரம்மாவுக்காகட்டும், வேதத்திற்காகட்டும், அது அனுஷ்டிக்கிற திஜாவுக்காகட்டும், தபசுக்கு ஹிதமா இருக்கானோ, தர்மங்களை உணர்வதற்கு யார் ஹிதமா இருக்கானோ அவனுக்கு பிரம்மண்யன்னு பேரு. லோகானாம் எல்லா பிராணி வர்க்கங்களின் சக்தியை தனது சக்தியாலே வர்த்தகத்தை வளர்த்துட்டே இருக்கான் எப்பொழுதும். நமக்கு எப்படி சக்தி உண்டாருது? இப்ப நான் பேசுறேன்னாக்க என்ன ஏதோ ரெட்டு பண்ணிட்டு பேசுறேன்னா வாக்கு தானா வருதா? வர்த்தகத்தை அவன் பக்கத்துல உட்கார்ந்து அப்படி தூண்டி விட்டு இருக்கான். டீசல் போட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ற பாருங்க, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டார். அது மட்டும் போய் நிற்கும் இங்க 8 hours கழிச்சு. அது மாதிரி எல்லா வருஷம் நீ எப்படி சாப்பிடுற? இலையில உட்காந்து சாப்பிட்டு முடிப்பேன்னு நிச்சயம் உண்டா? இலையில உட்காந்துட்டாங்க, சாதம் வந்துட்டு பரிசேச்சனம் பண்ணிவிட்டான், சாப்பிடறான் என்ன நிச்சயம்? வேதம் போய் பரமேஸ்வரன் ஒரு பிரார்த்தனையை வச்சுது, சூஷாச்சமே சுதினமே. அப்பா பரமேஸ்வரா, இன்னைக்கு சண்டப்படியா கோயில் போகுதுண்டா, நீ கோயில் விடிஞ்சாச்சு, சரி ஒன்னா போயிடுச்சு. பொழுது விடியறதையே சூரியன் ஆயுத்தை இழுத்துட்டு தான் விடிக்கிறான். நம்முடைய ஆயுத்தை சூரியன் ரொம்ப நல்லவன் தான், சூரியன் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வேதம் அருணம் போய் சொல்றது, சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் காலண்டர்ல ஒரு தேதியை தீர்த்துறான் பாருங்க, கொடுத்து ஒரு நாள் போய் உன்னுடைய ஆயுசையும் செல்வத்தையும் அபகரிச்சுட்டே ஒதுக்கிறானாம் சூரியன். அதனால நீ சாப்பிட உட்கார்ந்துட்டு சாப்பிடுவேன்னு ஒரு நிச்சயம் கிடையாது. சாப்பிட சொல்லாம பாருங்க, ஆற்ற மாமா காப்பி கேட்டார், கொண்டு வரத்துக்குள்ள இருக்கு பாருங்க. அதனால எல்லா பிராணிகளுடைய சக்தியாக இருந்து அந்த சக்தியை வளர்த்துட்டே இருக்கான். அந்த சக்தியை கட் பண்ணிட்டான், அத்தனையும் கொஞ்சம் எத்தனை பிரபஞ்சம் இருக்கோ அத்தனை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் க்ளோஸ். அவன் தான் சக்தியா இருக்கான். அவன் யாரு தெரியுமானால் சர்வபூத பவோத்பவா, எல்லா உயிர்களுக்கும் சம்சாரமாகிய நியந்தாவை செய்கிறவன். 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் சம்சாரத்தை உண்டு பண்றவன் அவன் தான், நியந்தாவா இருக்கான். நமக்கு என்ன சொல்றோம் சார், 4 மணியாச்சு சார், வீட்டுக்கு போகணும் சார், குழந்தையெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க சார், சார் ஸ்கூல்ல இருந்து குழந்தை வரேன், ஆக்சுவலி வர போகணும் சார், சார் வீட்டு மாமா வந்துருவார் சார், காசு போட்டு கொடுக்கணும் சார், ஓடுறோம் பாருங்க வீட்டுக்கு. என்ன காரணம்? இந்த சம்சாரம் எப்படி இருக்கு இருக்கு, அப்படி இருக்கு. நியந்தாவாகவும் அவன் தான் இருக்கான், இதையும் பண்றவன் அவன் தான். அவன் யாரு தெரியுமானால் இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானே, இந்த உலக வாழ்க்கைக்கு நியந்தாவாக அவன் இருக்கானே. அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டானால் ஒரு மாயா சம்பந்தமும் அவனுக்கு கிடையாது, எல்லாம் மாயைதான். முதல் கிளாஸ்ல முதல் ஸ்லோகத்துல சொன்னேன், இந்த மாயைங்கிறது ஒரே விஷயம்தான். ஒரே சித்த சத்துவமாக இருக்கக்கூடிய நிர்குண சக்தி பூதமானது இன்னொரு பார்வையினால மாயையா தெரியுது உனக்கு. அப்படித்தான் காமிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அப்படிப்பட்ட அவன் யாரு தெரியுமானால் மகத்துவம் இருக்கு, ரொம்ப மகத்துனா ரொம்ப பெருசு. இங்க எது தெரியுமா பெருசுனால் இந்த ஆனந்த அவபோத நிர்குண சாட்சி பூதமா இருக்கானே, இதுதான் பெருசு. இது வேற யாருக்கும் இது இல்லை. அதனால இந்த ஸ்ரீகுருவாயிருப்பனையே கீர்த்தனம் செய்ய வேண்டியது நிச்சயமாயிருக்கு. அதனால்தான் பட்டந்தகா தேநாமானி பட்டந்தகா, இவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். ஏன் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு, எதுக்காக பண்ணணும் தெரிஞ்சு போச்சு, எப்படி பண்ணணும் தெரிஞ்சு போச்சு, எங்க பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரம் பண்ணியாகணும். அவன் நாமாவை மட்டுமே பண்ணணும். வேற எதையாவது பண்ணி குட்டிச்சவரப்படப்படாது. குட்டிச்சவர்னா என்ன அர்த்தம்? மோசமான அர்த்தம் இல்ல. சுத்தசத்துவம் ஜன்மா இல்லாம பண்ணிக்க முடியாது. நீங்க வேற யாருடைய நாமாவை ஜபம் பண்ணும்போ வேண்டான்னு சொல்லல. சுத்தசத்துவமான ஸ்ரீகுருவாயிருப்போட நாமாவை ஜபம் பண்ணாதான் இந்த ஜன்மா ஒழியும். இந்திரனுடைய நாமாவை ஜபம் பண்ணிட்டேன் சார், நான் சாமவேதம் முழுக்க இந்திரனை பற்றித்தான் சொல்றது. இந்திரான கதவு சாமவேதம். இந்திரனை வச்சுட்டுதான் எல்லா டைத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி சாமவேதம். எந்த சாமத்தை எடுத்தாலும் இந்திரான ஒரு பதம் வரும். அப்புறம் இந்திரனுடைய நாமாவை தனியா சசி பட்டேன்னு தியானம் பண்ணட்டுமான கேட்டா பண்ணு. கல்பவருஷத்துல உட்கார்ந்து இருக்கலாம் ஒரு 10,000 வருஷம், மறுபடியும் ஜன்மா. சரியா? ஜன்மா இல்லாம பண்ணிக்க முடியாது.
அதுக்கும் ஒரு மருந்து ஸ்ரீகுருவாயிருக்கு தான் நீங்க வந்தாகணும், வேற எங்கேயும் போய் பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் சொல்றார் பட்டந்தோ நாமானி. அதனாலேயே தே நாமானி பட்டந்தகா தே ரூபம் ஸ்மரந்தகா. கதறாள் பட்டத்தை என்ன அழகா சொல்றாள் பாருங்க. தே நாமானி பட்டந்தகா தே ரூபம் ஸ்மரந்தகா. தே ரூபம் ஸ்மரந்தகா. தங்களது நாமங்களை ஜபிக்கிறதுனால என்னாரு தெரியுமா, உங்களுடைய ரூபத்தை தியானிக்கும்படியாக ஏற்படுகிறது. இது தானாவே வந்துடுறது, இது ஒருத்தரும் சொல்ல வேண்டாம். ஸ்ரீகுருவாருக்குடைய நாமாவை ஜபிக்க கிருஷ்ணான்னு ஜபிக்க ஆரம்பிச்ச உடனேயே சூரியப்பந்தி கிரீடம் என்ன, உர்த்த திலகம் என்ன, புத்தாசி பலாந்தனம் என்ன, இப்படி ஹிருதயத்தில் அப்படியே தியான கோச்சரமாக ஒரு கனகாலத்தில் ஆயிடுது. அப்படி தியானத்தினால சித்த சத்துவமாக உள்ள மாயா மோசிதமான சூரியஸ்பத்தி கிரீடங்களால கூடிய ரூபம் பூஷணாக, அந்த சூரியஸ்பத்தி கிரீடங்களால பூஷணமாக உடைய அந்த ஸ்ரீகுருவா இருக்கக்கூடியதான அந்த ரூபமானது உங்களுடைய ஹிருதயத்தில் தானாகவே தெரிவதால் தேனாமானி படந்தகா தே ரூபம் ஸ்மரந்தகா. அது தானா வந்துடுது. உன்னுத்தர் அப்பா நீங்க நாமாவை ஜபிக்கிற போது இப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியங்கள் தான் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது ஒரு மாத்திரையை சாப்பிட்டா, ஒரு மருந்து சாப்பிட்டா ரோகம் எப்படி கண்டிக்கப்படுறது? ஜுரம் அடிக்கிறது 104 டிகிரிங்களா சார், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு 1/2 மணி கழிச்சு பார்த்தா அப்படியே வேட்டு விட்டு போட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் இறங்கி போச்சுங்கிறான். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது மாதிரி இந்த பகவானுடைய நாமமானது ஜபிக்கப்படுமே ஆனால் உடனேயே தெரிய ஆரம்பிச்சிடும். நீ ஒன்னும் பிரயாசப்பட வேண்டாம். துருவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்பா, முதல்ல ரூபத்தை சொல்லிவிட்டார், நாமத்தை சொல்லல, ரூபத்தை சொல்லிவிட்டார். ரூபத்தை உள்ள வாங்கிக்கொண்டார். எப்படி வாங்குறதுன்னார், அதுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் சொல்லி அந்த பகவானுடைய அந்த துவாதசாட்சி மகாமந்திரத்தை சொன்னார். ரூபம்ங்கிறது சகலமா இருக்கக்கூடியது, இந்த துவாதசாட்சி மந்திரம் நிர்குணமா இருக்கக்கூடியது. இப்ப என்ன பண்ணிட்டார் நாரதர், இந்த சின்ன பையட்ட போய் ரூபத்தை உள்ள வாங்கினார். அவன் உள்ள வாங்கிட்டான். வாங்கிட்டு ஒரு பெரிய மகத்தான ஒரு எனர்ஜிய இந்த துவாதசாட்சி மகாமந்திரம் மூலமா கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அது ஒரே ஒரு சித்த சத்துவத்தை போய் ஆட்டி பிடிச்சது. அது சித்த சத்துவமான நிர்குண சாட்சி பூதமான அது இந்த மந்திரம். ஒரு தேவலோகம் ஆடுறது 5 மாசத்துல. ஏன் பூகம்பம் வந்துருக்காங்க, நான் இந்திரன் எல்லாரும் ஓடுறாங்க இங்கேயும் எங்கேயுமா, அப்படி பண்ணி பிடிச்சு. அது மாதிரி இந்த ரூபமானது, இந்த பகவானுடைய நாமாவானது, ஸ்ரீகுருவாயூரப்பட நாமாவானது ஜபிக்கப்படுமேயானால், எப்படி பிரேமபக்தியோட ஜபிக்கப்படுமே ஆனால் அது தானாகவே இந்த ரூபத்தை உடைய ஹிருதயத்தை பிரதிஷ்டை பண்ணிவிடும். தே ரூபம் ஸ்மரந்தகா. ஹரிச்சந்தன சச்சிதமான அந்த மங்கள ஸ்வரூபம் ஞான கோச்சரமா இருந்துட்டே இருக்கும், விடாது எப்போதும். ஏன்னா நீ நாமாவை எப்போதும் ஜபிக்கின்றது. எப்படி ஜபிக்கணும்னு சொல்லியாச்சு, நித்தியம்னு சொல்லியிருக்கு. நித்தியம்னா விடாமல் ஜபிக்கணும். பிரமதபர சிந்தௌ பரா பெரிய ஆனந்தாமிருத சாகரத்தில் நிபதிதாக முழுகி போட்டார். இப்படி ஜபிக்கிறவாள் நான் என்ன ஆறா தெரியுமா, இப்படி ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய நாமத்தை அந்த கிழக்கையினுடைய ஜபித்து அதன் மூலமாக அந்த ஸ்வரூப ஞானமானது ஏற்பட்டு இடைவிடாமல் பெருகுகின்ற ஆனந்தமானது உண்டாகி என்ன ஆறு தெரியுமா, பிரமதபர சிந்தௌ நிபதிதாக பெரிய ஆனந்தாமிருத சாகரத்துல முழுகி போட்டார். முழுகி போனவங்க போய் என்ன பண்றது, எப்படி தூக்குறது அவனை? ஐயோ முழுகி போட்டானே குளத்துலன்னு சொல்லிட்டு 10 வேளை தூக்குறதா அங்க போய் முடியாது. ஏன் தெரியுமா, முழுகிறவன் வெளியில வரத்துக்கு விரும்புறதில்லை. இங்கெல்லாம் குளத்து ஸ்விம்மிங் பூல்ல முழுகினான்னா உடனே வெளியில வரத்துக்கு ட்ரை பண்றான், மூச்சு முட்டுறது, யாராவது தூக்கி விட நோக்கிறான். அங்க அதுவே இல்லை, என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, நான் முழுகின்றே இருக்கேங்கிறான். குணகதாக அவனுடைய கல்யாண குணகணங்களை கதைகளையும் எப்போதும் சாதுக்கள் மூலமா செங்காடுகள் பெரியவா மூலமா கேட்கணும். அப்படி கேட்டுட்டே இருக்கணும். அதுதான் இதை கொண்டு போய் விடும். ஒண்ணு இது சாதாரணமா பகவான் நாமாவை சொல்றது வந்துருமா எங்கேயாவது? நீங்க சொல்லி பண்ணி ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுல போய் ஒரு 10 நிமிஷம் கடியாரத்தை வச்சிருந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது, 3 நிமிஷம் ஆனவனே கடியாரத்தை பாக்குறான். 10 நிமிஷம் ஆகலையா? 10 நிமிஷத்துக்குள்ள 10 தரம் கடியாரத்தை பார்த்துருவோம். முடியாது. அது நாட்டு சொல்லி சொல்லி புந்தானம் சொல்ற மாதிரி. ஆமா, குருநாதன் துணை செய்த சந்ததம் சில நாமங்களின் ஆதிகள் எப்போதும் உன்னாலே அது மாதிரி அந்த நாம நாட்களை பண்ணி நாக்கு தேங்கி போயிருக்கணும் சொல்லி, இல்லாட்டா முடியாது. நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வேணாக்க 10 நிமிஷம் ஜபிக்கிறதுக்குள்ள 10 தரம் கடிகாரத்தை பார்க்கிறோம். அதனால குணகத்தாக அவன் சொல்றானா, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, நான் இந்த சமுதிரத்துல விழுந்து முழுகி போயிட்டேன், என்னை யாரும் தூக்க வேண்டாம்.
அவனது கல்யாண குணகணங்களை கேட்கணும். சுவாமி துவாரகையிலேருந்து சமந்த பஞ்சகம் வந்தால் ஒரு சூரிய உபராக புண்ணிய காலத்துல சூரிய கிரகணம் வந்திருக்கு, சமந்த பஞ்சகத்துக்கு போவோம்னு சொல்லி குருஷேத்திரத்துக்கு வராது. துவாரகையிலேருந்து எல்லாரும் சுவாமியோட ருக்மணி பண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க. திரௌபதி எல்லாம் வந்திருக்காங்க, கோபிகைகள் எல்லாம் பிருந்தாவனத்திலிருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் அங்க ஒன்னா மீட் பண்றா. எல்லாரும் திரௌபதி என்ன சொன்னா தெரியுமோ, ருக்மணியை பார்த்து உங்களெல்லாம் சுவாமி எப்படி கல்யாணம் பண்ணியிருந்தான் அந்த விற்த்தாந்தங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கிறாளாம். ருக்மணி தன்னை கல்யாணம் பண்ணினது, பாமாவை கல்யாணம் பண்ணினது, சாம்பவதியை கல்யாணம் பண்ணினது, இந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாலாம் ருக்மணி. அதை கேட்டு ஆனந்தத்தை அடைஞ்சாலாம் எல்லாரும். அது மாதிரி இந்த பகவானுடைய கல்யாண குணகணங்களை அவன் காவியமர்த்தனம் பண்ணினதையும் அவன் கோவர்தனோத்தாரணம் பண்ணத்தையும் ருக்மணியும் முதலான ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணினதையும் இந்த கதைகளை கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி கேட்டாலாம். ஒரு பேர் சொன்னா போராதுமா, 2 பேரும் சொல்லுவோம், 3 பேரும் சொல்லுவோம், அப்படி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தாலாம். அப்படி கேட்டு அதனால என்ன ஆறு தெரியுமா, கதை எந்த திரௌபதி என்ன பண்ணா தெரியுமோ, கேட்டுட்டு 10 பேருக்கு சொன்னாலாம், என்னை காப்பாற்றின பிரபு இருக்கானே, என் மானத்தை காப்பாற்றினானே, அவன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டான்டா லட்சுமணைய, இப்படி பாமாவை இப்படி கல்யாணம் பண்ணிட்டான், ஜாம்பவதி இப்படி கல்யாணம் பண்ணிட்டான், ருக்மணியை தேர்ல தூக்கின்னு போட்டான்டா. எத்தனை பேர் 10,000கணக்கான வீரர்கள் தடுக்க முடியலடா அவனேங்கிறாள். ஆமா, ருக்மணி துர்கையினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அப்படி வராள். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட மகாராஜாக்கள் நிற்கிறான். யானையிலேருந்து அப்படியே மயக்கம் அடைந்து கீழே விழாத அவட முகத்தை பார்த்த உடனே பாடிட்டு அவ்வளவு சௌந்தர்யம் அவள். சுவாமி சொன்னால் தாருகுணை பார்த்து தேர் அப்படி கிட்ட நகர்த்து அப்படின்னாள். ஒண்ணு திருட்டுமா தூக்கிட்டு போயிடல ருக்மணிய. எல்லாரும் பார்த்துருக்கிற போது பகல்ல 10,000கணக்கான மகாராஜாக்கள் பார்த்துருக்கிற போது தாருகன் தேரை கொண்டு போய் நிறுத்தினான் ருக்மணியிட்ட. அப்படியே வலது கையை பிடிச்சி தூக்கினாள், பாணி கிரகமாக தூக்கி தேர்ல வச்சிருந்தாள். தேர் அப்படி சுற்றி வந்தது, அப்படி திரும்பிச்சு. திரும்பின உடனே ஒரே புழுதி மண்டலம், எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல. பார்த்தா கிருஷ்ணன் போய் 1/2 மணி ஆயிடுச்சு. எல்லாம் மிரட்டின்னு ஓடினா திரும்பி வந்தான் எல்லாரும். அது மாதிரி இந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாலாம் ருக்மணி. இத திரௌபதி பல பேருக்கு சொன்னாலாம். கதையந்தகா தான் கேட்கறது மட்டுமல்ல, சொல்லணும் எல்லாருக்கும். அப்படி சொன்னாலாம். அதனால என்ன ஆகுதுன்னா, அப்படி சொல்ற போது தன் அளவு எழுந்து போடுறது, தான் தனப்பாடி மனசு அடைந்து போடுறது, இந்திரியங்கள் அடங்கி போடுறது, மனசு கனகாலத்துல குருவாயூருக்கு போடுறது. அப்படி போய் சரந்தகா அப்படி இருக்கிற சாதுக்கள் என்ன பண்றா தெரியுமா, இந்த பகவான் நாமாவை கேட்டு இந்த கதைகளை கேட்டு தானும் பிறருக்கு சொல்லி வீடு வாசல் பணங்காசி பத்னி புத்திரால் எல்லாரையும் மறந்துட்டாலும், எல்லா மனோவிற்த்திகளையும் அந்த ஸ்ரீகுருவாயூரத்துல வச்சாலாம். ஏ பக்தாக, எந்த பிரேம பக்தர்கள் தொய்யு கரு ரமந்தே தங்களது சுத்த சத்துவ ரூபத்தில் ரமிக்கிறார்களோ, இதை மறக்கப்படாது. உங்ககிட்ட ரமிக்கிறாள், உங்ககிட்ட ரமிக்கிறாள், உங்ககிட்ட ரமிக்கிறாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உன் சுற்று சத்துவத்துல ரமிக்கிறாள், அதுதான் உன் சக்தி. சுவாமியுடைய அலங்காரத்துல ரமிச்சு அதுக்குள்ள இருக்கு சுத்த சத்துவம், அதுக்குள்ள பூந்துட்டாள். அப்படி சரந்தகா வீடு வாசலை முதற்கொண்டு மறந்து தன்னுடைய பேரெல்லாம் இழந்து போய் தன்வசம் இழந்து, ஏ பக்தாக எந்த பிரேம பக்தர்கள் சொல்லி கரு ரமந்தே தங்களுடைய சுத்த சத்துவ ரூபத்தில் ரமிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட சமதிகத சர்வாபிலசிதானே சமதிகத எல்லா அபீஷ்டங்களையும் நன்கு அடைந்த. என்ன அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன ஒருத்தனுக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யம்னா என்னன்னு சொன்னேன். அது மாதிரி அதிர்ஷ்டம்ங்கிறது இந்த இடத்துல சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம்ங்கிறது பணங்காசெல்லாம் இல்லை, உபமானமே இல்லாத ஐகிகம் ஆமுஷ்டிகம் முதலான இந்த லோகத்துல அடையக்கூடியது, பரலோகத்துல அடையக்கூடியது. இப்படி சௌக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த லோகத்திலே பெரிய பணக்காரனா இருக்கான், சௌக்கியமா இருக்கான். பரலோகத்துல போன உடனே சொர்க்கத்துல போயிருக்கான்னு சொல்றாள். சொர்க்காய லோகாய சுவாகான்னு சொல்றது வேதங்கள்லாம் கூட. சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்றது, அங்க போய் அனுபவிக்கிறோம், திரும்பி மறுபடியும் இங்க வரோம். இப்படி ஐகிகம் ஆமுஷ்டிகமாக இருக்கக்கூடிய இந்த லோகம் என்ன, சொர்க்காதி லோகங்கள் என்ன, இங்க போய் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் அதிர்ஷ்டம் அல்ல, அதெல்லாம் திரும்பி ஜென்மாவும் உண்டாக்கக்கூடியது. ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய சுத்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அதிர்ஷ்டம். இந்த பகவான் இப்படிப்பட்டவன், இவன்கிட்ட வந்தா மட்டுமே இந்த ஜென்மா தொலையும், வேற எங்க போனாலும் இந்த அழுக்கு விடாது. ஜென்மான்றது பெரிய அழுக்கு, அழுக்கு சட்டையை மாட்டிட்டு இருக்கும் மேல. எத்தனை சோப்பு சேர்த்து குளித்தாலும் வேர்வை நாத்த நாடு பாருங்க, கொஞ்சம் அழுக்கு. அதுக்கு என்ன பண்றான், ஏகப்பட்ட பவுடரை மறுபடியும் கொட்டுறான் அது மேல. ஏகப்பட்டதே பண்ணிட்டு இருக்கான். பியூட்டி பார்லருக்கு போறேங்கிறான், என்ன பண்ணினாலும் 1/2 மணி கழிச்சு நட போறது. இதை ஒன்றும் தடுக்க முடியாது.
அப்பேற்பட்ட அழுக்கு சட்டையை மேல மாட்டிருந்து பிரமாதமா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். இந்த சட்ட தொலையனே ஆகி இந்த நிர்வாணம், வானம்னா சரீரம், நிர்ணா அற்றுப்போதல், இந்த சரீரம் அற்றுப்போச்சுனாக்க சரீரமே இருந்துட்டு இருக்கலாம், சரீரத்துல ஞாபகம் இருக்கக்கூடாது. அந்த நிலைமைக்கு வரத்துக்கு என்ன காரணம்? பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தோ நிபஜிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதையந்தோ குணகதாக. இது ஒண்ணுதான் வழி. வேற யோகாதிகள் தான் ஒண்ணும் இதை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால இந்த நிஜஸ்வரூபத்துல இந்த சர்வாதிஷ்டத்தையும் அடைந்தவர்கள் என்ன அதிர்ஷ்டம் தெரியுமோ, இதான் அதிர்ஷ்டம். இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடையதான இந்த சுத்தபத்வ ரூபத்தை தெரிஞ்சு, நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அது பெரிய குரூபதம் தெரிஞ்சுக்கணும், இல்லை பகவானுடைய காருண்யத்தாலும் தெரிஞ்சுக்கணும். சுவாமி வைகுண்டம் போற போது உத்தவரை கூப்பிட்டார். எனக்கு மனசுல 2 வருஷம் இருக்குன்னார். சித்த சத்துவமான உனக்கு கூட வருத்தம்னு ஒண்ணு இருக்கா மனசுல கேட்டார் உத்தவர். இல்ல அதெல்லாம் சித்த சத்துவங்களா, நீ அப்புறம் வச்சுக்கோ, இந்த லோகாயுதமான வாழ்க்கையில எனக்கு ஒரு 2 வருஷம் உண்டு மனசுல. என்னால் திரௌபதியை நான் பக்கத்துல இருந்து காப்பாற்ற முடியுது, அதான் காப்பாற்றிச்சேலே அப்படின்னாரு. இல்ல அப்படி இல்லை, சபையில பக்கத்துல நின்று உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அப்படி காப்பாத்திருக்கேன். அங்கேயோ துவாரகையில இருந்தேன்னு அது எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை எனக்கு காப்பாற்றினது. 2வது வருஷம் உத்தவர் இப்போ தீர்த்த யாத்திரை, விதுரர் தீர்த்த யாத்திரை இருக்காரு. இப்போ என்னுடைய பிரிவை தாங்க மாட்டான் விதுரன். அவனை போய் பார்த்து இந்த விற்த்தாந்தத்தை சொல்லி மைத்ரேயர் இருக்கார் கங்கா துவாரத்துல, அங்க அழைச்சிட்டு போய் அவரை விட்டுடு, மைத்ரேயர் பார்த்துப்பாருன்னு சொல்ற. இந்த அதிர்ஷ்டத்துக்காக சொல்ற. என்ன அதிர்ஷ்டம்? உத்தவர் விதுரர் தெரிஞ்சு போனார். எல்லா கஷேத்திரமும் போயிட்டால் எங்கேயும் கிடைக்கல. ஒரு நாள் எங்க போய் கேட்டாலும் விதுரர் இப்பதான் 1/2 மணி முன்னாடி தான் கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லுவாளாம். தெரிந்தே போயிருக்காள் பகவான் சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு கஷேத்திரத்துல பிராதகாலம், விடிய காலம், பிராமண முகூர்த்தம் 4 மணி, ஒரு தீர்த்தத்துல உத்தவர் ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ற போது ஹரையே நமகான்னு இறந்து சொல்லி ஸ்நானம் பண்ணினார். பக்கத்துல ஒரு குரல் ஹரையே நமகான்னு கேட்டது. குரலை பார்த்தா விதுரர் மாதிரி, இருட்டு ஒன்றும் தெரியல, குரலை பார்த்தா விதுரர் மாதிரி இருக்கேன்னா, அவர் குரலை பார்த்தா உத்தவர் மாதிரி இருக்கு, உத்தவரான்னு கேட்டால் ஆமானால் 2 பேரும் கரையில் ஏறி கட்டுகின்றாள். அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டாள். விதுரருடைய முதல் கேள்வி என்ன தெரியுமோ? சுவாமி துவாரகையில பத்னி புத்திராளோட சௌக்கியமா இருக்கானான்னு கேட்டார். விதுரர் 5 நிமிஷம் பேசல, உத்தவர் 5 நிமிஷம் பேசல. விதுரர் நினைச்சா இந்த பகவன் நாமாவை, கிருஷ்ணனுடைய நாமாவை சொன்ன உடனேயே உத்தவனுக்கு பரவசமாயிருக்கு, அதனால பேசலன்னு நினைச்சுட்டார். உத்தவர் முல்ல சொன்னாள், இல்ல சுவாமி நிஜஸ்வரூபத்தை அடைஞ்சிட்டாய், உங்ககிட்ட சொல்ல சொன்னாள் சொன்னார். அப்படியே நழுவி கீழே ஊந்துட்டார் விதுரர். 1 மணி நேரம் பிரஜை இல்லை, தூக்கி மடியில போட்டு மூர்த்தியை கழிவுச்சு சமாதானம் பண்ணி அவரை மைத்ரேயத்தை கொண்டு போய் விட்டார் விதுரர். உத்தவர் கங்கா துவாரத்துல இருந்தார், ரிஷிகேசத்துல இருந்தார், அங்க கொண்டு போய் விட்டார் உத்தவர் விதுரரை. விதுரருக்கு மைத்ரேயர் சொன்னார், அப்பா பகவான் நிஜஸ்வரூபத்தை அடைஞ்சிருக்கானே, உன்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு கவலைப்படாத, அவனுடைய கதைகள் இருக்கு, இந்த கதாமிரதம் இருக்கு, இப்ப நான் உனக்கு சொல்றேன். பாகவதமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. விதுர மைத்ரேய சம்பாதமா தான் பாகவதம் ஆரம்பிக்கிறது. இந்த பாகவதத்தை உனக்கு சொல்றேன், பகவானுடைய சரித்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றால் என்ன இப்ப என்ன தெரியுமா தெரியறதுனால இந்த கதையந்தகான்னு வந்துட. இந்த பகவத் கதைகள் அவன் பகவான் பக்கத்துல இல்லாட்டா கூட நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தெரியுது இப்போ. அதனால அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை அடைந்த இந்த கதைகளாகிய இந்த ரசத்தை கேட்டு இந்த மனசானது ஸ்ரீகுருவாரப்பட்ட போகக்கூடிய அதிர்ஷ்டத்தை அடைந்த பக்தர்கள் இருக்கார்களே, அமூனு பரம், அந்த பிரேம பக்தர்களை மட்டுமே நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அகம் கன்யான் மன்யே, பாக்கியசாலிகளாக நான் நினைக்கிறேன். இப்ப பாக்கியசாலிகள் யாரு அப்படின்னு கேட்டாக்க, இந்த பகவத் ஸ்வரூபத்தை அவனுடைய நாமாவை சொல்லி அதனால ஸ்வரூபம் தியானகோச்சரமாக ஆகி அந்த கதைகளை எல்லாருக்கும் சொல்லி காதால தானும் கேட்டு பிறருக்கும் சொல்லி அதனால நடந்த அதிர்ஷ்டத்தினால மனசு எவனொருவனுக்கு ஸ்ரீகுருவாயூரப்பனத்துல நிலைத்து இருக்குமோ அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை அடைந்தவர்கள் மட்டுமே அமூனு பரம், அவர்கள் மட்டுமே அகம் கன்யான் மன்யே, நான் அதிர்ஷ்டத்தை அடைந்தவர்களாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பற்றி பண்றாள்.
அதனால இந்த பகவானுடைய ஸ்ரீகுருவாயூரப்பட்ட திருநாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டும் அதனால ஆனந்தமடைந்து அவனுடைய ரூபமானது தானே ஞானகோச்சரமாக ஆகி அவனுடைய கல்யாண குணகணங்களை காதால கேட்டு நாமும் சங்கீர்த்தனம் செய்து பிறருக்கும் சொல்லி வீடு வாசலை மறந்து, வீடு வாசலை மறக்கிறதுனா என்ன, விஷயாதிகள்ல ஆனந்தத்தை போகத்தை விட்டுணும், விஷயாதிகள்ல ஒரு பிரேமையை விட்டுணும். அப்படி நிஜஸ்வரூபத்துல எவர்கள் ரமிக்கிறார்களோ அவர்களே சர்வாதிசத்தையும் அடைந்தவர்கள்னு பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்துல போய் சித்தாந்தம் பண்ணினாள். இரண்டாவது ஸ்லோகம் 3ஆம் தசகம் 2வது ஸ்லோகம். கதக்ருஷ்டம் கஷ்டம் தவ சரணசேவாரசதரேத்யநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குருதயாம் பவத்பாதாம்போஜஸ்மரணரசிகோ நாம நிவஹானஹம் காயம் காயம் குஹசன விவக்ஷ்யாமி விஜனே. திருச்சி சொல்றது, கதக்ருஷ்டம் கஷ்டம் தவ சரணசேவாரசபரே அபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குரு தயாம். பவத் பாதாம்போஜ பவத் பாத அம்போஜ பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகः நாம நிபகாமி அகம் காயம் காயம் குஹசன விவக்ஷ்யாமி விஜனே. அன்வய கிரமம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கதக்ருஷ்டம் சித்தம் தவ சரணசேவாரசதரே அபி அநாசக்தம் பவதி. பத கஷ்டம் விஷ்ணோ தயாம் குரு அகம் பவத்பாதாம்போஜ ஸ்மரண ரசிகः நாம நிவஹாமி காயம் காயம் குஹசன விஜனே விவக்ஷ்யாமி. வாதலோகத்தினால பீடிதமா போய் தன்னுடைய 27வது வயசுல குருவாயூர் மகாட்சேத்திரத்துல கிழக்கே நிலையில ரொம்ப சிரமத்தினால் இருக்கக்கூடிய பட்டத்திரி இந்த பகவத் தியானம் கூட இந்த ரோகத்தினால தடைபட்டு போறது அப்படின்னு சொல்றார். அதனால நான் ஏகாந்தமான இடத்துல இருந்து இந்த ரோகத்தினால தடைபடாத உன்னுடைய தியான யோகத்தை அடையணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை கொண்டு இங்க வைக்கிறார். இது எல்லாருக்கும் காமனா தான் இருக்கு. மனசுல ஒரு கவலை இருந்தா நீ போய் நீ அன்னைக்கு பூஜை எப்படின்னா பூஜையை நீங்க ஓடாது. இல்லை சார் சரி அமெரிக்கா போயிருக்கான் ஒன்றும் ஃபோன் வரல சார் அப்படின்னு உட்காந்துருக்கான் பாருங்க. ஃபோன் கிட்டேயே உட்காந்துருக்கான் 3 மணி நேரமா. பிளேன் லேட்டுங்கிறாங்க, பிளேன் டிலே ஆயிடுச்சு, அப்புறம் ஃபோன் வரும், அப்ப பிளேன் டிலே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு, அப்புறம் பூஜையை பண்றேங்கிறான். அது மாதிரி எதுலையுமே மனசு ஓடாது. அது நியாயமா உள்ளதுதான். அதுதான் சொல்றாள் இதுல. கதக்ருஷ்டம் சித்தம் உள்ளும் புறமும் பல வியாதிகளால் சேஷமடைந்த சித்தமானது தவ சரணசேவாரச ஹரே அபி தங்களது திருக்காலடியை சேவித்து அதனால் உண்டாகும் ஆனந்த பெருக்கில் ஈடுபட்டும் கூட அநாசக்தம் பவதி அதில் பற்றில்லாமல் இருக்கிறது. எத்தனையோ உள்ளும் புறமும் ஒரு வியாதிங்கிறார் அவர். வெளியில உள்ள வியாதியானது தெரிகிறது. சாரீரகமாக சரீரத்தை பீடித்த வியாதிகள் எத்தனையோ இருக்கு. அதனால சிரமங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கு. உள்ள ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கிறார். அது மனோவியாதியானு கேட்டா மனோவியாதியை பற்றி பின்னாடி சொல்ல போறாள். 7ஆம் ஸ்லோகத்தை சொல்ல போறாள். 3ஆம் தசகத்திலேயே 7ஆம் ஸ்லோகத்துல போய் அதை பத்தி சொல்ல போறாள். அதனால அதை பத்தி இங்க சொல்லலேன்னு தெரிஞ்சு போயிட்டு. அதனால உள்ள இருக்கக்கூடிய வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளும் புறவுமாக 2 வியாதி இருக்கு ஒருத்தனுக்கு. 2 என்ன பண்றது, இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் தியானம் பண்றதை தடுத்துட்டே இருக்கு. நியாயம் தான். ஜரம் அடிக்கிறது ஒருத்தனுக்கு டெல்லியில தெரியுது, இவரை ராட்சஸா இருக்கு, ஜரம் அடிச்சுருக்கு, ஒன்னு உட்காந்து அதனால உட்கார கூட முடியல சார், நீ பூஜை பண்ண முடியாது சார், சரியா போச்சு. அதே மாதிரி உள்ள ஒரு வியாதி இருக்கு. ஒரு 6 பசங்க இருக்கான் உள்ள. இந்த 6 பேரும் என்ன பண்றாங்கனாக்க, உன்னை பூஜை பண்ணாத, நல்லது பண்ணாத, தப்ப பண்ணு, இப்படி தூண்டி விட்டுட்டே இருக்கான். இவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை கூட்டுகள் வச்சுருக்கான் பிறந்த ஆண்டவனை வந்து ஏதாவது நல்லதா வச்சுருப்பாங்க. உள்ள எதுக்கு இவனை கொண்டு உள்ள வச்சுன்னு உனக்கு
இது புரிய மாட்டேங்குது ஒண்ணும். இந்த 6 பசங்களை கொண்டு உள்ள விட்டுதான் நமக்குள்ள காம கோப லோப மோக மத மாத்சரியம்னு அரிசத் வர்க்கம்னு 6 பசங்க. இவன் நம்மள விடவே மாட்டான். நமக்கு ரொம்ப வேண்டியவன் வந்தான். எல்லாருக்குமே ஸ்ரீ குருவாயூரப்பனை விட ரொம்ப வேண்டியவன் யாருன்னு கேட்டா இந்த 6 பசங்களும். அப்படிதான் இருக்கு இப்போ உலகம் பார்த்தாக்க. நம்மள விடுறதில்லை ஒண்ணுக்கும். ஐயோ அவன் என்ன இருக்கானு, அவன் இந்த காரை வாங்கிட்டானு, அவன் வீட இவ்வளவு பெருசா கட்டிட்டானு, ஐயோ நேற்றுக்கு நான் தெரிஞ்சு அதை பண்ணிருப்பானே, எப்படி இப்படித்தானே தோன்றுறது. யாருக்கா நன்னா இருக்கட்டும்டா, அவன் ஸ்ரீகுருவாயூரப்பனை ஆராதிச்சிருக்கான், பகவான் கொடுத்திருக்கான் அவனுக்கு, நன்னா இருக்கட்டும் எவனாவது சொல்றாரோ கிடையாது. இப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த 6 பேரும். இந்த 6 அதனால என்ன ஆச்சுன்னா தவ சரண சேவாரசரே அபி அநாசக்தம் பவதி. அப்பா அவருடைய சரணத்தை ஆராதிக்க முடியல என்னால. இந்த இப்படி இருக்கிறது ரொம்ப நியாயமா தான் தெரியுது. ஆனால் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய சகல தாபங்களையும் நீக்கக்கூடிய ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய திருவடி சேவையில் பற்று இல்லாமல் போறது ரொம்ப கஷ்டம். பதா கஷ்டம். எது கஷ்டம்? வியாதியினால சமப்படுறது கஷ்டம்னு இவர் சொல்லல. இப்போ பதானாலே கஷ்டம், கஷ்டம்னாலே கஷ்டம். நேற்றுக்கே சொன்னேன். இப்படி 2 பதமும் சேர்ந்து வந்துருச்சுனாக்க பதாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அஹோ ஆச்சரியம்னு அர்த்தம் இருக்கு. ஆச்சரியம் கஷ்டம் ரெண்டையும் சொல்லிக்கணும். ஐயோ இல்ல ஐயோன்னு சொல்லிக்கணும். இப்படி என்னெல்லாம் எத்திக்கட்டு இருக்கோ அதை போட்டுக்கணும். கஷ்டம் கஷ்டம் ரொம்ப மகா கஷ்டம். அப்படிதான் பதா கஷ்டம். எது? ஸ்ரீகுருவாயூரப்பனை ஆசிரியக்க முடியாமல் போனதுதான் கஷ்டம். வியாதியினால கஷ்டப்படுறது கஷ்டம் இல்லை. பெரிய மகான்கள்லாம் இருக்காள். ரமண மகர்ஷி இருந்தார், ஒரு பெரிய வியாதி உடம்புல, அது மட்டும் இருக்கட்டும் தாங்கிறாள். பொன்பாக்கிற நம்பூத்திரி இருந்தாள், பெரிய வியாதி, கேன்சர் பின்னாடி நாமஜபத்தை பண்ணி உட்கார்ந்து இருக்காள். அது மட்டும் இருக்கட்டும் தான் அப்படிங்கிறா. அதே என்ன பிரதிஷ்டை பண்ற அப்படிங்கிறாள். அது மாதிரி காமர்ஷ பரமஹம்சாதி எல்லாம் இருந்தால், பரமஹம்சருக்கு கடைசி ஸ்டேஜில் உடம்பு ரொம்ப முடியல, உடம்பெல்லாம் எரியுது, அப்படி உஷ்ணமா எரியுது. எல்லாரும் டாக்டர் ஆஸ்டம் என்ன டாக்டர் ஆஸ்டம் போயிருந்தாங்க, இல்ல பெரிய எம்பி எல்லாம் இருக்காங்க. ஒரு டாக்டரும் வந்தாங்க. கங்காதீரத்துக்கு தூக்கிட்டு போ, ஹுக்லிக்கு தூக்கிட்டு போ, என்ன என் கட்டிலோட தூக்கிட்டு போ, ஹுக்லி கிட்ட நெருக்கி அந்த கரையில வை, கங்கா ஜலத்தை அப்படியே குடங்குடமா மோண்டு என் மேல ஊற்று அப்படின்னு. இந்த சரீரம் அப்படியா இந்த பண்ண பாவங்கள்லாம் அப்படியா தொலையட்டும்னு பரமஹம்சர் சொல்றாரு. காளியை பிரத்யட்சமானதான பரமஹம்சர் காளியை கையில வச்சிருக்கார். அவர் சொல்றார், இந்த கங்கா ஜலத்தை வாங்கி மேல ஊற்றுல இந்த உஷ்ணம் தனியேற்றுண்டா அப்படிங்கிறது. ஒன்னும் கவலைப்பட மாட்டார். அதுக்காக அவள்லாம் யார் கவலைப்படாத இந்த வியாதியை கண்டு நாம தான் பூஜை பண்ண முடியல, சாப்பிட முடியல, போக முடியல, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் நாம தான். அப்படி இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய சேவையில கூட இந்த மனசை பற்றில்லாமல் செய்கிறது இந்த உள்ளும் புறமுமாக இருக்கக்கூடிய வியாதிகள். மனோவியாதியை பற்றி இப்ப சொல்லல, 7ஆம் ஸ்லோகத்துல விசாரமா சொல்லப்படாது. மதா ரொம்ப கஷ்டம். ஒருத்தனுக்கு வியாதி இல்லை சார், பூஜை பண்றதுக்கு இஷ்டம் இல்லை சார், பூஜை பண்ண முடியல சார், ஏதோ ஒரு சமாச்சாரம் பூஜை பண்ண முடியல, ஆற்ற பையங்கள்லாம் வந்தா பேசிட்டு வந்துட்டான், 10 மணி மட்டும் பூஜை பண்ற, நீ குளிக்காமையே சாப்பிடுறேன் அப்படிங்கிறான், பரவாயில்லையா? அதுவும் கஷ்டம் தான். அதனால இந்த இடத்துல வியாதியை மட்டும் சொன்னதாக வச்சுக்க வேண்டாம். வேற எந்த வியாஜத்தாலாவது ஸ்ரீகுருவாயூரப்பனை நினைக்காமல் போய்விட்டேயானால் அது கஷ்டம், அது பெரிய கஷ்டம். அது ஸ்ரீகுருவாயூரப்ப ஒரு சனகாலம் நீ மறந்துட்டே ஆகி என்ன தெரியுமோ, பகவத் விஸ்மரணமேவ மரணம். நமக்கெல்லாம் தீர்த்து வைக்கிறோம். சம்பன் நாராயண ஸ்மிருதி, எப்பெல்லாம் ஸ்ரீகுருவாயூரப்பன் மனசுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்பெல்லாம் மங்களம். சம்பன் நாராயண ஸ்மிருதி, எப்பெல்லாம் அவனை மறந்து கொள்ளியோ அப்பெல்லாம் மரணம் தீர்த்து. நம்ம மேல யாரும் படப்படாது, ஸ்ரீகுருவாயூரப்பன் மறந்து நம்ம மேல யாரும் படப்படாது, அவன் முகத்தையே முடிக்கப்படாது, தீர்த்து நமக்கு வந்துடும். அதனால வேற எந்த வியாஜத்தால மறந்தாலும் அதுவும் கஷ்டம் தான். வியாதியே வேண்டாம், வியாதியும் ஒரு பேருக்கு சொன்னார் அவர், இது காமனா இருக்கிறதுனால சொன்னார். விஷ்ணு அப்படிப்பட்ட இருக்கிற போது, ஹே விஷ்ணு, விஷ்ணுனா யாரு? நிசேஷாத்மானம்னு முதல்ல சொன்னாலே முதல் தசகத்துல, அப்படி 84 லட்சம் ஜீவராசிகளிலும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகுருவாயூரப்பான அர்த்தம். சின்னிக்கீழ உள்ள விஷ்ணுவை நினைச்சுக்க கூடாது, அவர் குணத்தோட சேர்ந்தவர்.
இந்த இடத்துல விஷ்ணுன்னு சொன்னாக்க அவர் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சித்த சத்துவமாக இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளிலும் பரவி இருக்கிறவர். அப்பேற்பட்ட விஷ்ணு நீங்க ஒரு காரியம் எனக்காக பண்ணணும். தயாம் குரு, ஒரு தயையை பண்ணணும். பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். குழந்தையெல்லாம் வந்து கேட்கும், பிளீஸ் எனக்கு வாங்கி கொடுத்துரு, பிளீஸ் 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 அப்படிங்கும். 10 பிளீஸ் சொல்லுவோம். நான் பிளீஸ் சொன்னா கூட நீ வாங்கி தர மாட்டியா அப்படிங்கிறோம். கேட்கலாம் வருங்க, இவ்வளவு பிளீஸ் சொல்லிட்டு வாங்கி தர மாட்டேங்கிற, அப்ப நான் படிக்க மாட்டேன். என்னப்போ நாம சொல்ல வேண்டியது, அப்ப பிளீஸ் பண்றான்னு சொல்ல வேண்டியது. இப்ப நீ பிளீஸ் சொல்ற அப்படிங்கிறோம். அது மாதிரி பிளீஸ் தயாம் குரு, ஒரு கருணையை நீங்க செய்யணும். என்னன்னு கேட்டாலும் உடனே செய்குறாய், நான் என்ன பண்ணணும், உனக்கு என்ன தயவு செய்ய வேண்டும்? இந்த உள்ளும் புறமுமாக உள்ள ரோகராசிகளை நீக்கி, சரி தங்களுடைய திருக்காலடியில இந்த மனசானது போகும்படியாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கணும் அவர். ஆனா கேட்கல, அப்படி கேட்கல. என்ன கேட்டார் தெரியுமா? உங்களை தியானம் பண்றதுக்கு எனக்கு அருகதை இருக்கா மாதிரி பண்ணி கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரோகராசியை நீக்கி நீ பண்ணி தரணும், அப்பதான் தியானம் சத்தையா பண்ண முடியும். எந்த வியாஜத்தியாவது இந்த தியானம் தடைபடக்கூடாது. அது ரோகமா இருந்தா என்ன, வேற எதுவா இருந்தா என்ன, நீங்க அதை நீக்கிப்படணும் அப்படிங்கிற அந்தர்கதமான அர்த்தம், இவர் சொல்லாத அர்த்தம் அது. அதனால தியான யோகத்துக்கு தடையாக உள்ள எதையுமே நீக்கி, அது உன்னிடத்துல மனசு போகும்படியாக நீ செய்யக்கூடிய தயையை எனக்கு பண்ணணுங்கிறார். இந்த நிலைமை சீக்கிரம் வந்துருமா? ஒரு ரோகத்தினால, ஒரு பராலிட்டிக் அட்டாக்னால சமப்பட்டிருக்கார் 27வது வயசுல. வாதில் மாடத்துல 4-5 பேர் பிடிச்சி தூக்கி உட்காந்து வச்சிருக்காள். நாராயணத்தை ரச்சனை பண்ணியிருக்காள். 3ஆம் தேசத்துல பின்னாடி அழ போறாள். அப்படிப்பட்டவருக்கு இந்த நிலைமை எப்படி சீக்கிரம் வருது? என்ன காரணம் தெரியுமா? கர்ப்பத்திலேயே கிருஷ்ணபக்தி. முதல்ல சொன்னேன் பாருங்க இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல, ஸ்ரீபட்டத்திற்கு கர்ப்பத்திலேயே கிருஷ்ணபக்தி. அதனால இல்லட்டா சாமானியத்துல வந்துடாது. இதெல்லாம் இதுல எல்லாருக்குமா வருது? கோடியில ஒருத்தருக்கு வருது. கோடியில 1-2 கோடி இல்ல, அது எத்தனையோ கோடியில ஒருத்தருக்கு வருது. இது மாதிரி என்ன காரணம்னா அந்த ஜென்மாந்தரத்திலேயே கிருஷ்ணபக்தி. அதனால பல ஜென்மாக்கள்ல கிருஷ்ணபக்தி அடைஞ்சு அதனுடையதான அந்த தொடர்ச்சி இருக்கிறதுனால இப்படி தோன்றுது. அதனால தயாம் குரு, என்னிடத்துல ஒரு தயவு பண்ணணும்ப்பா. என்ன தய தெரியுமா? அகம் பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகா. உங்களுடைய பத்ம சரணத்துல எல்லா தாபத்தையும் நீக்கக்கூடிய அந்த சரண கமலங்கள்ல திருக்காலடியில எப்போதும் ஸ்மரிப்பனாக நான் இருக்கணும். அதுல மனசு ஆசை உண்டாகணும் எனக்கு. அது ஸ்மரிக்கிறதுல நாம நிபகானு காயம் காயம், உங்களுடைய திருநாமங்களை கிருஷ்ணா ஹரே ஜயாங்கிற திருநாமங்களை எப்போதும் திரும்ப திரும்ப கீர்த்தனம் பண்ணணும். ஆஞ்சன் மாதவன புத்திரி இருந்தார் குருவாயூர் கேத்திரத்துல. எப்போதும் பகவத் இந்த நாமஸ்மரணங்கள். குழந்தைகள் போச்சுன்னா குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியம். சின்ன குழந்தை அப்படி தூக்கின்னு போவா அவரை பார்க்கறதுக்காக. நம்ம கிட்ட பேச மாட்டார், குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு பேச ஆரம்பிச்சிருவார். ஜீரோ துறப்பர் விரோதம்னா ஒரே பிஸ்கட்டின் சாக்லேட் அடிச்சிருக்கும். இந்த குழந்தைகிட்ட செஞ்சுவர், ஒரே ஒரு தரம் நாராயணான்னு சொல்லு, என்ன ஒண்ணுமோ எடுத்துக்கோ அப்படின்பார். அது நியாயங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்கட்டையும் அள்ளிவிடும். ரொம்ப அப்படியே சந்தோஷம் தாங்காதவருக்கு. எப்படி சொன்னா மத்தியா குழந்தை தூக்கி விடுவர் குழந்தை. அப்படி அந்த நாமத்தை ருச்சி இருந்தா அப்படி தோணும். அந்த பகவன் நாமாவை சொல்றதுல அத்தனை ருச்சி. அது மாதிரி இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் இருக்கு, இத பண்றதுங்கிறது சாமான்யப்பட்ட காரியம் இல்லை. அதனால காயம் காயம் உன்னுடைய நாமாவை நான் எப்போவும் சொல்லிட்டே இருக்கணும். உன்னுடைய பவத் பாதாம் அகம் பவத் பாதாம் போஜ ஸ்மரண ரசிகா, உன்னுடைய சரணத்தை திருக்காலடியில எப்போது எனக்கு ஆசை உண்டாகணும். நாம நிபகானே காயம் காயம், உன்னுடைய நாமத்தை சொல்றதுல எப்போதும் கீர்த்தனம் பண்றதுல ஒரு ஆசை உண்டாகணும். ஸ்ரீமத் பாகவதம் போய் சொல்லிட்டு இந்த இடத்தை எப்படி தெரியுமா இருக்குது? சவை நம்முடைய மனசானது எப்படி இருக்கணும், நம்முடைய சர்வேந்திரியங்களும் எப்படி இருக்கணும்னு சொல்றது பாகவதம். சவை மனகிருஷ்ண பதாரவிந்தயோகோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரேஹ மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத தத்கதோதயே ஸ்ரீராம் ஸ்ரீ ரிஷிகேஷ பதாபி வந்தனே
நாம சங்கீர்த்தனம் பண்ற பக்தருடைய மனசானது கிருஷ்ண சரணத்திலேயே எப்போதும் இருக்கும். வாக்கு அவனை பற்றியே பேசணும், கைகள் அவனையே பூஜை பண்ணணும், கால்கள் குருவாயூர் கஷேத்திரத்தை எப்போதும் பிரதட்சணம் பண்ணி இருக்கணும், காது அவனுடைய சட்கத்தையே எப்போதும் கேட்கணும், சிரசானது குருவாயூர் அம்பலத்துல சோபானத்துல தலையை கையை வச்சு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இருக்கணும். இப்படி சொல்றது பாகவதம் போய். இதைத்தான் இந்த தசகத்திலேயே 7வது ஸ்லோகத்துல போய் சொல்ல போறாரு. பற்றி என்னுடைய சர்வாங்கங்களும் எப்படி இருக்கணும் தெரியுமாங்கிறத. அதனால இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணினா இதெல்லாம் வந்துடும். அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த சொரூப தியானம் உள்ள ஏறி போச்சு, எல்லாம் மறந்துட்டு. அதனால புகச்சன விஜனே இப்படி நாம சங்கீர்த்தனம் எங்க தெரியுமா பண்ணணும்? எங்காவது ஏகாந்தமான இடத்துல போய் பண்ணணும். எதுக்கு சார் ஏகாந்தமான இடம்? இங்க பண்ணப்படாதா? 10 பேர் இருக்கிறதுல பண்ணப்படாதா? பண்ணலாம். எப்ப பண்ணலாம் தெரியுமோ? இந்த இடத்துல மனசு ஒன்றி போன அப்புறம். முதல்ல ஆரம்ப ஸ்டேஜில் நீங்க ஏகாந்தத்துக்கு போயிடணும். ஏன் ஏகாந்தத்துக்கு போகணும்னு ஒரு இது. இந்த ஜானாதிகள்லாம் சீக்கிரம் நிலைச்சு நிற்காது. பகவன் நாம சொல்றதே நம்மளால முடியல. அதனால இந்த ஜானாதிகள்லாம் ரொம்ப சீக்கிரம் நிலைச்சு நிற்காது. இந்த நாமத்தை சொல்லி அது தியான கோச்சரமா ஆகி அந்த பகவான் ஹிருதயத்துல பிரதிஷ்டிதமாக ஆகணுங்கிறது அத்விதீய சம்பிராப்தின்னு பேரு. இந்த ஏன் தெரியுமோ? அந்த பகவான் ஸ்ரீ குருவார்ப்பன் அத்விதீயனா இருக்கான். அவனை கொண்டு வந்து இழுத்துன்னு வந்து இந்த நாம சங்கீர்த்தனம் உன்னுடைய ஹிருதயத்தை பிரதிஷ்டை பண்றது. இதுக்கு அத்விதீய சம்பிராப்தின்னு பேரு. இந்த அத்விதீய சம்பிராப்தி திதீயமான வஸ்துலேருந்து உண்டாகாது. இதுக்கு நீ செய்யக்கூடிய காரியங்களும் அத்விதீயமா இருக்கணும். ஒரு 10 பேரோட சேர்ந்தனா சங்கம் வந்துடுறது. அதனால்தான் ஏகாந்தம் ஓணுங்கிற ஒண்ணுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஏகாந்தத்துல இருந்து அந்த அத்விதீயத்தினால இந்த அத்விதீயத்தை போய் அடைய முடியும். 2 பேர் இருந்தா வேற ஏதோ பேச்சு வந்துடும். உன்னை பாலிடிக்ஸ் போடும் மனசு அப்படி போடுறது. 2 பேரும் உட்காந்து பேசி பாருங்க. 10 நிமிஷம் பகவான் நாம பற்றி பேசுவாள். உடனே மன்மோகன் சிங் நீங்க என்ன பண்ண இப்படி கொண்டாரு அப்படிங்கிற உடனே பேச்சு அங்கதான் போகும். அது மாதிரி இந்த ஏகாந்தம் எதுக்கு வேணும்னாக்கா ஏகாந்தம்ங்கிறது அத்விதீயம், இன்னொரு கலப்பு இல்லாதது. அப்படி எடுத்துக்கிறோம் அந்த இடத்த. இது எங்க கொண்டு போய் விடுறது? அத்விதீயமான ஸ்ரீகுருவாயூரப்பன சரணத்தை கொண்டு போய் விடுறது ஒண்ணு. அதனால அத்விதீயமா இருக்கணும்னா அதனால்தான் ஏகாந்தமான இடத்துல போய் அடையணும். அந்த பகவத் நாமா சித்திச்சு போச்சு சொன்ன உடனே ரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சுட்டாக்க அப்புறம் நீ எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம், எத்தனை கூட்டத்தில் வேணாலும் நீ உட்காந்துக்கலாம். அதோட நீ சம்பந்தப்பட மாட்டேன். அதனால இப்படி ஏகாந்தமா இருந்து தங்களுடைய திருநாமங்களை பாடிண்டே இருக்கணும். விபக்தியானி அப்படிப்பட்ட ஏகாந்தத்துல நான் வசிச்சு இந்த தயையை தான் நீ எனக்கு பண்ணணும். இந்த சம்சாரமாகிய பெரிய வியாதிகளை மறக்க செய்து இது நமக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் அனுகிரகிக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனையா இருக்கிறாய். நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? என்னுடைய வியாதிகளை மறக்க செய்து அதனால உன்னுடையதான நாமத்தை நாம் ஜபிக்கும்படியான அருகதையை எனக்கு உண்டாக்கி அதனால அந்த நாமம் ஜபிக்கப்பட்டு நான் ஏகாந்தமான இடத்துல அந்த நாமத்தை ஜபிச்சு உன்னுடைய சஸ்வரூபம் இருதயத்துல தெரிஞ்சு அதனால எனக்கு பரமக்ஷேமம் உண்டாகணும். அது எப்படி தெரியுமோ? அதுக்கு யார் தெரியுமோ ஹெல்ப் பண்ணணும்? யாராலையும் செய்ய முடியாது. இது விமர்சி சிவாஜிகள் வந்து செய்யற உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா முடியாது. ஏன்னா அவள்லாம் அத்விதீயால் இல்லை. இந்த வருடம் நம்ம குபேராதிகள்லாம் வந்து நான் அவனுக்கு பண்ணிக்கிறேன் அப்பாவுக்கு வந்தேன்னு கூப்பிட்டாக்க அங்க போகக்கூடாது. ஏன்? அவள்லாம் அத்விதீயன் இல்லை. இந்த அத்விதீய சம்பிராப்தி ஏற்படுறதுக்கு அத்விதீயம் தான் ஹெல்ப் பண்ணணும். யார் ஹெல்ப் பண்ணணும்? அப்போ ஸ்ரீகுருவாயூரப்பன் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். உனக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதனால்தான் ஈஸ்வர அனுகிரகாதேவ பக்தர் பவதி கேசவேனது பாகவதம். இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தினாலதான் அவனை பற்றி நீ ஸ்மரிக்கும்படியாக ஆகும். விஷ்ணு புராணம் போய் அழகா சொல்லிக்கின்ற இடத்த அவசேனாபி என்னாம் கீர்த்தித்தே சர்வபாதகை புமான் விமுச்யதே சத்யஹ சிம்மத்ரஸ்தைஹி விருகைரிவா. காட்டுல சிம்ம கர்ஜனை கேட்ட உடனே ஓனாயும் நரியும் தனக்காக சேகரித்து வச்சதான அந்த இறைகளை விட்டுட்டு ஓடிப்படும். எங்கேயோ சிம்மம் பக்கத்துல வந்துட்டு அடிச்சுட்டு போறதுன்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் அங்கங்க போய் ஒளிஞ்சிடும். அது மாதிரி எப்படி தெரியுமா? இந்த ஒரு பகவன் நாமா அஜாமல சரித்திரத்திலையும் போய் சொல்ல போறாங்க. இந்த ஒரே ஒரு பகவன் நாமா கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய நாமா அந்த நாமஸ்மரணத்தினால அந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுடையதான அந்த சொரூபம் உன்னுடைய ஹிருதயத்துல தெரியுமே. ஆனால்
வெறுமன வாக்கு மட்டும் சொல்லப்படாது, அது முக்கியம் ரொம்ப. இந்த கிருஷ்ணநாமன் ஜபிக்கிற போது அந்த சஸ்ரூபம் ஹிருதயத்தை தெரிஞ்சுட்டதே ஆகில் என்ன ஆகும் தெரியுமா? ஆமா, அவசேனாதி என்னாமி கீர்த்திக்கே சர்வபாத கைசி, ஜன்மாந்தரங்களை தேக்கி வச்ச பாபங்கள் கனகாலத்தில் போயிட்டு இருக்குங்கிற அது மாதிரி. அதனால நிர்குண சாட்சிபூதனான இவரை தியானம் செய்து சாதுக்கள் கூட நாம சங்கீர்த்தம் ஆசைப்பட்டவர்கள் ரொம்ப படிச்சிருப்பாள். ரொம்ப படிச்சவர்கள் என்ன சொல்றாள்? நாம சங்கீர்த்தனம் பண்ணணுங்க. ரொம்ப சாதாரண விஷயம் நாம சங்கீர்த்தனம்ங்கிறது, அதை பண்ணணுங்கிறாள். அதுதான் நம்மளால பண்ண முடியல. அது ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கு. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்றேங்கிறான், தப்பு வரத்துக்காக பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்றேங்கிறான். தப்பே இல்லாத நாம சங்கீர்த்தனத்தை பண்ண முடியல. அதனால பிராயண முனையோரே நிவத்தா விதி நிஷேததா நிர்குணைஸ்ததாரமந்தே ஸ்ம குணானுகதனே ஹரே. நிர்குண சாட்சிபூதமான ஸ்ரீகுருவாருடைய ஸ்வரூபத்தை உன்னுடைய ஹிருதயத்திலே பிரதிஷ்டை செய்யக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தமானது செய்யப்படுமே ஆனால் எல்லா பாதகங்களும் அவனை விட்டு போடுறதுங்கள். அதனால அத்விதீய சம்பிராப்தியான இந்த ஸ்ரீகுருவாருடைய ஸ்வரூபத்தை உனக்கு ஏற்படுத்தக்கூடியது அத்விதீய சம்பிராப்தியான ஏகாந்தமான இடத்துல நாம சங்கீர்த்தனத்தை செய்யறது. அந்த சம்பிராப்தி ஏற்பட்டு விட்டதே ஆகில் அப்புறம் எல்லாம் எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால திவஸ்யாமி, அப்படிப்பட்ட ஏகாந்தமான இடத்துல வசிக்க விரும்புகிறேன். அந்த தயையே அவர் நமக்கு ஸ்ரீகுருவாயிருப்ப நமக்கு செய்து சம்சாரமாகிய பெரிய வியாதியை மறக்க செய்யணும். நமக்கு பிடிச்சிருக்கிறதான சரீரகமான வியாதி என்ன? ஜன்மாங்கிற வியாதி. இதோட போச்சா? இல்ல, எத்தனை ஜென்மாவோ ஒன்னும் கணக்கு தெரியல. நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்தாச்சு. நாயா பிறந்து கொலைச்சாச்சு, கைதியா பிறந்து அழுக்க தூக்கியாச்சு, மாடா பிறந்து வண்டியை இழுத்தாச்சு. இப்படி எல்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்தாச்சு. இன்னும் போக போக எத்தனை ஜென்மான்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய பயத்துல இருக்கிற நமக்கு இந்த பயத்தை எது நீக்கிறது? இந்த ஸ்ரீகுருவாயிருப்பனுடையான நாம சங்கீர்த்தனமானது நீக்கிறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனமானது அந்த பகவானுடைய திருக்காலடியில நமக்கு ஏகாந்தமாக ஈடுபட்டு அதனால அவனுடைய சஸ்ரூபம் நம்முடைய உள்ளத்திலே தெரியப்படுமே ஆனால் எல்லாம் மறந்து, உலகம் மறந்து போச்சு, எல்லா ரோகங்களும் மறந்து போச்சு. இதுக்கு யார் கருணை புரியணும்? அந்த சித்த சத்துவமான அந்த ஸ்ரீகுருவாயிருப்பனை கருணை செய்து இதை நமக்கு சித்திக்க வைக்கணும்ங்கிறதுதான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல இப்படி சித்தாந்தம் பண்றாள். இப்படியாக இன்றைக்கு 426 வருஷம் முன்னாடி தன்னுடைய 27வது வயசுல குருவாயூர் மகாட்சேத்திரத்துல ஸ்ரீ பட்டத்திரி வாதரோகத்தினால பெரிய சமத்தை அடைஞ்சு வாதில் மாடத்துல பகவானுக்கு சமீபத்துல அந்த ஸ்ரீ பகவானை தன்னுடைய பிரேம பக்தியினால வசப்படுத்தி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் தலையசிக்கு அங்கீகாரம் செய்யப்பட்ட நாராயணத்துல இப்படி சித்தாந்தம் பண்ணினாள். நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய வேதசே சர்வபூதாதிவாசாய சாந்தாய பிரகதே நமஹ. ஓம்